السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. முஸ்னத் அஹ்மத் என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல் இருக்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க தொகுத்த நூல். அதுல சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க யார்? இவங்க உம்மஹாத்துல் முஃமினீன்கள்ல ஒருத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தாய், மூமினீன் அப்படின்னா மூமினானவர்கள், முஸ்லிம்கள் எல்லாரும். அப்போ மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய தாய், அது உம்முல் மூமினீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தராக இருந்தால், நிறைய பேராக இருந்தால் உம்மஹாத்துல் மூமினீன். மூமின்களுடைய தாய் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் உம்மஹாத்துல் மூமினீன் என்று சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல அவங்களுக்கு பயன்படுத்தின வார்த்தை தான் அது. மூமின்களுடைய தாய் என்று யாரை அல்லாஹ் சொன்னாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர், இவங்கெல்லாம் மூமின்களுடைய தாயார் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்கள் ஒருத்தவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, மதீனால இருக்கிற காலகட்டத்தில் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் வருது. ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை எல்லாம் ஆண் பாலில் தான், மொழி ரீதியாக பார்த்தோம்னா அதெல்லாம் ஆண் பால், மேஸ்குலைனில் தான் வருது, முதக்கரில் தான் வருது. எங்களை பற்றி, பெண்களை பற்றி, அதாவது பெண்கள்கிட்ட பேசுகிற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா குர்ஆன்ல நம்ம கட்டளை பார்த்தா தெரியும், நீங்கள் தொழுவுங்க, நோன்பு வைங்க, இதை செய்யுங்க, இது செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுமே ஆண் பாலில் தான் வரும். ஏன்? மொழி ரீதியாக ஆண் பாலில் பயன்படுத்தினா அது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான். குர்ஆன்ல எங்கெல்லாம் ஆண் பாலில் கட்டளை வருதோ அது ஆணுக்கு மட்டும் கிடையாது, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சேர்த்தது தான். எங்கேயாவது பெண் பாலில் மட்டும் கட்டளை வந்துச்சுன்னா அது பெண்ணுக்கு மட்டும் உரியது, அதில் ஆணுக்கு வேலை கிடையாது. இப்போ இந்த இடத்துல சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்கள் கிட்ட தானே பேசுகிறாங்க, எங்களை பற்றி ஏதாவது எங்ககிட்ட பேசுகிற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேட்குறாங்க. குறை இல்லை, குறை சொல்லலை, ஏக்கம். இப்போ அல்லாஹ் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளாம் சந்தோஷப்படுவோம் தானே. அல்லாஹ் ஆண்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நபி தோழர்கள்ல சஹாபாவில் ஆண்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்ககிட்டையும் அல்லாஹ் பேசுனா, எங்களுக்குன்னு நேரடியாக டைரக்டாக ஏதோ பேசினா நல்லா இருக்கும் இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் எங்ககிட்ட இது மாதிரி எதுவும் பேசலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்படியே சில நாள்கள் போயிடுது. இவங்க அதை கேட்டாங்க அப்படிங்கிறதையே கிட்டத்தட்ட மறந்துடுறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல மிம்பர்லேருந்து சொல்றாங்க,
இப்போ நபியுடைய பள்ளிவாசல் எங்கே இருந்தது? மதீனாவில். நமக்கு தெரியும், மஸ்ஜிது நபவி அப்படின்னு சொல்லுவோம். மஸ்ஜிதுனா தொழுகிற இடம், பள்ளிவாசல். நபவினா நபியுடைய. அப்போ மஸ்ஜிது நபவினா நபியினுடைய பள்ளிவாசல். நபியினுடைய வீடு எங்கே இருந்துச்சு? பள்ளிவாசல் பக்கத்தான். இப்போ இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இது பள்ளிவாசல்னு வச்சுங்களேன். இந்த பக்கத்தில் இந்த அறை இருக்குது, இதுதான் நபியுடைய வீடு. ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு அறை, அந்த அறை தான் வீடு. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீடு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன யோசனை வருது? ஒரு 2 பெட்ரூமு, 2 டாய்லெட்டு, ஹாலு, கிச்சன் இதெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு சின்ன வீடு, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னா 3 ரூமு, 4 ரூமு, மாடி, ஒரு பெரிய பங்களா டைப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அப்படிலாம் இல்லவே இல்லை. மனிதர்களிலேயே சிறந்தவர், என் படைப்பினங்களிலேயே சிறந்தவர் யாரு? நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவங்க வீடு எப்படி இருந்துச்சு? ஒரு அறை, அவ்வளோதான். அதுக்கு பைத் என்று கூட அல்லாஹ் சொல்லலை. அல் குர்ஆன்ல அந்த வீடுகளுக்கு ஹுஜுராத் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஹுஜ்ரா அப்படின்னா ஒரு அறை. இன்னைக்கு வந்து இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது அது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அல்லது ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்லேயே ஒரு கார்னரில் வந்து ஒரு சின்ன கிச்சன் இருக்கும். அது கிச்சன் சொல்லுவோமா? பேண்ட்ரி. இப்போ ட்ரெயின்லலாம் வருது பாருங்க, பேண்ட்ரி அந்த மாதிரி. அது ரூமில் ஒரு மூலையிலேயே சமைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும், ஒரு மேடை இருக்கும். அங்கேயே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கும். அப்போ ஒரு ரூமு, அதுலேயே ஒரு அட்டாச் டாய்லெட், அதுலேயே வந்து ஒரு பேண்ட்ரி, அதாவது சின்ன கிச்சன். இதுதான் வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. இந்த அளவு கூட பெருசு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வீடுனா இன்னைக்கு நம்ம கற்பனை பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. வீடுங்கிறது ஒரு அறை. அந்த அறையில் ஒரு மூலையில் வந்து அவங்க குளிச்சுக்குவாங்க, அதான் அந்த பாத்ரூம். அந்த மூலையில் அறையில் இன்னொரு பகுதியில் அவங்க சமைச்சிக்குவாங்க. அந்த அறையிலே தான் அவங்க கொடுத்தனும் நடத்திக்குவாங்க. அது எவ்வளோ பெரிய அறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவாங்க, நின்று தொழுவாங்க. எது? அந்த தஹஜ்ஜுத் தொழுகை. நான் குறுகளை காலை நீட்டி படுத்துப்பேன், அதாவது படுத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க சஜிதா செய்யும் போது என் காலை வந்து அவங்க தொடுவாங்க, தொட்டு இப்படி அழுத்துவாங்க. அழுத்தின உடனே என் காலை நான் மடக்கிக்குவேன், அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. இவ்வளோதான் இடம். இப்போ 2 பேர் படுத்துட்டாங்கன்னா, இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து தொழும் போது அவங்க காலில் தான் இடிக்கணும். அப்போ அந்த தலையை கீழே வைக்கும் போது கையால் அவங்க காலை அப்படி அழுத்துவாங்க, உடனே அவங்க காலை மடக்கிக்குவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தான் சஜிதா செய்வாங்க. அவ்வளோ பெரிய வீடு அது இல்லையா? அவ்வளோ பெருசுனா அவ்வளோ பெருசு இல்லை, அவ்வளோ சின்னதான இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதுக்கு பொதுவாக வீட்டுக்கு அரபியில் பைத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீடுகளை பற்றி சொல்லும்போது, ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடுகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஹுஜுராத் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனுடைய 49வது சூராவுடைய பெயரே அதுதான், ஹுஜுராத். ஹுஜ்ரா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு, ஒரு ரூம் மாதிரி, ரூம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஒவ்வொரு மனைவிக்கும் அந்த மாதிரி ஒரு ரூம் வீடு, ஒரு அறை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஹுஜுராத். அப்போ வரிசையா வீடு இப்படி இருக்கும். பள்ளிவாசல் இங்கே, வரிசையா வீடுகள் இப்படி. அப்போ அந்த வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் தூரம்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து இப்படி தலையை வெளியே எட்டி பார்த்தோம்னா அது பள்ளிவாசல். அதிலுமே கூட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல வருது, நான் இது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேலே நின்று யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் என் ஹுஜராத்தில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தேன். பாருங்க, அது வீடே சின்னதுதான். அந்த சின்னது வீட்டில் கூட அவங்க இந்த வாசல்ல இல்லை, உள்ளே இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு படிப்பினை. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் படிப்பினை. பெண்கள் வீட்டில் எங்கே இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் வீட்டு தெருவிலேயே இப்படி வந்து நின்றுட்டு இருக்கக்கூடாது. மூமின்களுடைய தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? நான் உள்ள இருந்தேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டு நான் அப்படியே கொஞ்சம் என்னுடைய ஹுஜ்ராவுடைய அந்த என்னுடைய அறையினுடைய முன்னாடி வந்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேலே ஏறி நிற்கிறாங்க. மிம்பர்னா என்ன? இப்போ பள்ளிவாசல் போறவங்களுக்கு தெரியும், பெண்கள் அதிகமாக மிம்பரை பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்? பெண்கள் தானே பள்ளிவாசலுக்குள்ளேயே விட்டுறது இல்லையே. விட்டா தானே பெண்களுக்கு மிம்பர்னா என்ன ஏதுன்னு தெரியும். ஏன்னா மிம்பர் எங்கே இருக்கும்? முன்னாடி இருக்கும் பள்ளிவாசல், பின்னாடிலாம் இருக்காது. அப்போ மிம்பர்னா என்ன அப்படின்னா ஆண்கள் வேணா பார்த்துருக்கலாம். மிம்பருங்கிறது என்ன? அந்த படி இருக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே பள்ளிவாசல் கட்டின பிறகு ஜும்மாவுடைய உரையாற்றத்துக்காக ஒரு உயரமான இடத்துல நிற்பாங்க. ஏன்னா மக்கள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, அவங்க பார்வையில் படணும்னா அந்த ஜும்மா குத்பா செய்யக்கூடியவங்க, உரையாற்றக்கூடியவங்க ஒரு உயரமான இடத்துல நிற்கும். அப்படி ஒரு மரத்தினுடைய அடிபாகத்தை வெட்டி அதுக்கு மேலே ஏறி நின்று அவங்க உரையாற்றி கொண்டு இருந்தார்கள். அப்புறம் மதீனாவாசிகள் சிலர் என்ன செஞ்சாங்க, அதையும் ஒரு படி மாதிரி வச்சு 3 படிகள் கொண்ட ஒரு மேடை செஞ்சு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். அந்த 3 படி மேலே ஏறி 3வது படியில் நின்றுக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்குவாங்க. அதாவது 4 படி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. 3 படியில் ஏறி அந்த 3வது படியில் நின்றுக்குவாங்க. உட்காரும் போது அதுக்கு மேலே உள்ளதில் உட்காந்துக்குவாங்க. இதுக்கு தான் மிம்பர் அப்படின்னு பேர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா பள்ளிவாசலில் முன்னாடி இருக்கும். இமாம் எங்கே நின்று தொழு வைப்பாரோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். மிம்பருடைய சுன்னத் நபி வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 படி போடுறது. எத்தனை படி இருக்கணும்? 3 படி இருக்கணும். அதுக்கு மேலே உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிம்பர் படி 12 படி 16 படி ஒரு மாடி அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே படி ஏறி மேலே நின்று செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு அரபு நாட்டில் இருந்தாலே அது நமக்கு மார்க்கம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஊர்லேயும் நபி வழி பள்ளிகள், குர்ஆன் ஹதீஸ் அடிப்பள்ளி எங்கக்கூடிய பள்ளிகள் சொல்கிற பள்ளியில் கூட பார்த்தீங்கன்னா அது மேடையாக கட்டி வச்சிருக்கிறாங்க. நிறைய படி போட்டு மேலே ஏறி அங்கே நின்று அப்படிலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் மிம்பர் அப்படிங்கிறதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காண்பித்தார்களோ அப்படிதான் இருக்கணும். அப்போ மிம்பரில் எத்தனை படி இருக்கணும்? 3 படி தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்ட பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஹலீஃபா ஆக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யார் முஸ்லிம் உம்மத்துடைய தலைவரோ, அரசியல் தலைவராக இருக்கிறாரோ அவங்க தான் தொழவும் வைக்கணும், அவங்க தான் இமாமத்தும் செய்யணும். இன்னைக்கு அப்படிலாம் செய்யறது இல்லை. இன்னைக்கு முஸ்லிம் நாடுகளுடைய தலைவர்கள்லாம் தொழு வைக்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்லையானே தெரியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி விட்ட நபி தோழர்கள் அப்படி கிடையாது. அவங்க முஸ்லிம் உம்மத்துடைய அரசியல் தலைவர்களாக ஹலீஃபாவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க தான் இமாம் ஆகவும் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்க அமீர், கவர்னர், ஆளுநர்களை போடுவாங்க. அந்த கவர்னர்களும் கூட இமாமத்துக்கு தகுதியானவங்களா தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்தந்த ஊருடைய முக்கிய பள்ளிவாசோட இமாமாக இருப்பாங்க. அவங்க தான் ஜும்மா ஹுத்பாவும் செய்வாங்க. தொழு வைக்கிறது மட்டும் இல்லை, உரையாற்றணும். ஜும்மா உரை அவங்க தான் ஆற்றுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் தரம். இந்த தரத்துக்கு தான் இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துடைய தலைவர்கள் போகணும். நம்முடைய தலைவர்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி நின்று தொழ வைக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஜும்ஆ ஹுத்பா, ஜும்ஆ உரை ஆற்ற தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவரை தலைவரை ஆக்காதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த தலைமை அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு நபித்தோழர்கள் கொண்டு வந்த தலைமை அதுதான். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு முஸ்லிம் உம்மத்தினுடைய சமூகத்தினுடைய தலைவராக, ஆட்சி தலைவராக ஆறாங்க, ஹலீஃபாவாக ஆறாங்க. அவங்களுடைய முதல் ஜும்ஆ அவங்க என்ன பண்றாங்க, எங்க நிக்கிறாங்க? ரசூல்லா நின்ன அந்த 3வது படியில நிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. ரசூல்லா நின்ன இடத்துல நான் நிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படி இறங்கி நின்றுக்கிறாங்க. 2வது படியிலே நின்று ஜும்மா செய்யறாங்க. அப்ப நம்மளும் 2வது படியில தான் நிக்கணுமா? நின்றால் சிறப்பு. ஏன்னா நபித்தோழர்களிலேயே சிறந்தவர் அபூபக்கர். அவங்க அதுதான் தேர்ந்தெடுத்தாங்க. எந்த நபித்தோழரும் அதை ஆட்சேபிக்கல. சரி, அப்போ அவங்க படியை கூட்டல பாருங்க. அவங்களும் அதே 3 படியை தான் வச்சிருந்தாங்க. அதுல 2வது படியில நின்றுக்கிட்டாங்க. அப்போ பள்ளிவாசல் நாம கட்டும் பொழுது அல்லது நாம போகக்கூடிய பள்ளிவாசல்ல மிம்பர் படி அப்படிங்கிறது 3 தான் இருக்கும். இதுதான் நபி வழி. அதுக்கு மேல படிகளை அதிகப்படுத்துவது என்பது நபி வழி அல்ல. நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அப்படி படிகளை அதிகப்படுத்தவும் இல்லை, அதிகப்படுத்தல. அவங்களும் 3 படி தான் வச்சிருந்தாங்க. அப்படின்னா அப்போ 3 படியோட நிக்கிறது தான் மார்க்கம். அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு முக்கியமான விஷயம்தான். இப்படி ஒரு விஷயமா இது முக்கியம் இல்லை, இது அடிப்படை இல்லை அப்படின்னு விட்டுட்டு தான் இன்னைக்கு மார்க்கத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறோம். நம்முடைய பள்ளிவாசல் கூட நபி வழியின் அடிப்படையில் இருப்பதில்லை. சரி, அதான் மிம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய பெண்கள் மிம்பரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. நம்ம தான் பள்ளிவாசலுக்குள்ளே பெண்களை விடுறது இல்லையா? பள்ளிவாசலுக்குள்ள பெண்களை விடலாமா? விடலாமா? பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் வந்தாக்கா ஃபித்னா வந்துடும். அப்படிதானே சொல்றாங்க. ஃபித்னா வந்துடும், குழப்பம் வந்துடும், ஆண்களுக்கு தடுமாற்றம் வந்துடும். உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் பள்ளிவாசல் தான். அங்கேயே ஆண்களுக்கு தடுமாற்றம் வந்துடுமா?
இதே ஆண்கள் வந்து கடத்தருக்கு போறாங்க, யாரோ பெண்கள் உள்ள வராங்க, ஹிஜாப் இல்லாத, புர்கா இல்லாத, துப்டி இல்லாத பெண்கள்லாம் வர்றாங்க. கடைத்தருக்கு போகும்போதெல்லாம் ஆண்களுக்கு தடுமாற்றம் வந்துடாதான். கடற்கரையில் அப்படி போய் எல்லாரும் சுற்றுவாங்க, அதுக்கு மத்தியில் போகும்போதெல்லாம் தடுமாற்றம் வந்துடாதான். பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் வருவாங்க, அதுவும் ஒழுங்காக மூடிட்டு வருவாங்க, அங்கே தான் ஆண்களுக்கு தடுமாற்றம் வந்துருமா. என்னன்னா வீண் பேச்சு இருக்குது பாருங்க. பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை தடுக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றதை தடுத்தாச்சு. அப்புறம் பெண்களுக்கு தீன் எப்படி தெரியும்? பெண்களை பள்ளிவாசலுக்கு வர விடுறதே கிடையாது. அவங்க வீட்டில் இருந்துட்டு என்ன செய்யறாங்க? ஒன்றும் நானும் பெருசாக ஃப்ளாட்டாக ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் டெலிவிஷன் வாங்கி வச்சிடறோம். அதில் என்ன பார்க்க போகிறாங்க? பயானம் பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேனல் எதுவும் வச்சிருக்கிறோமா? கிடையாது. இல்லை சின்னதாக மொபைல் ஃபோன், அது அப்படியே அவங்க கிச்சனில் சமைக்கும் போதே மொபைல் ஃபோன் அப்படி ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு அன்னைக்கு என்ன சீரியலோ அது ஓடிட்டு இருக்குது. பெண்களுக்கு மற்ற எல்லாம் தெரிகிறது, மற்ற எல்லாத்தோடையும் பெண்களை விட்டுடுறோம். ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே விட மாட்டேங்கிறோம். பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள விடலை. அப்போ பெண்களுக்கு தீன் தெரியுமா? தெரியாது. அதுக்கு பிறகு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிறோம், பெண்கள் இப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு. நீங்க பள்ளிவாசலுக்கு போறதுக்கு விட்டா தானே பெண்கள் நேரான வழிக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு போறதுக்கு விடலை அப்படின்னா பெண்கள் இப்படி அப்படின்னு தான் போவாங்க. அதுக்கு பெண்களை குறை சொல்ல முடியும்? அவங்க பள்ளிவாசலுக்கு வரமாட்டோம்னு சொல்றாங்க, நம்ம விட்டாதானே வர்றதுக்கு. அப்ப பள்ளிவாசலுக்கு விடணும். இது இந்த காரணத்துக்காக, இப்ப நான் சொல்றேன், இந்த காரணத்துக்காக மட்டும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருந்தார்கள். 5 வேளை தொழுகைக்கும் வருவாங்க. அதுல இந்த இருட்டில் நடக்கிற தொழுகைக்கு கூடுதலா வருவாங்க. ஏன்னா அப்பதான் ஆம்பளைங்க பார்க்க மாட்டாங்களாம். அதனால ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க, மக்ரிபுக்கு வருவாங்க, இஷாவுக்கு வருவாங்க, துஹர் அசருக்கு குறைவா வருவாங்க. பகலுடைய தொழுகைகளுக்கு குறைவா வருவாங்க, இரவுடைய தொழுகைகளுக்கு பெண்கள் கூடுதலா வருவாங்க. அப்பதான் ஆண்கள் பார்க்க மாட்டாங்கன்ட்டு. ஆனா 5 வேளை தொழுகைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வந்து சில பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம், நபி வழி அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அப்படின்ட்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி தொழுகை நடந்தது தெரியுமா? முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்க, இமாம் ஆக தொழுகை நடத்தக்கூடியவராக நிற்பாங்க. பின்னாடி வரிசையாக சஃப்புகள் இருக்கும், ஆண்களுடைய சஃப் இருக்கும். அதற்கு பிறகு ஆண் பிள்ளைகளுடைய சஃப் இருக்கும், ஆண் பிள்ளைகள். அதற்கு பிறகு பெண் பிள்ளைகளுடைய சஃப் இருக்கும். அதற்கு பிறகு பெண்களுடைய சஃப் இருக்கும். ரசூலுல்லாஹ் முன்னாடி இமாமத் செய்வாங்க, பின்னாடி ஆண்களுடைய சஃப்புகள், அதற்கு பிறகு ஆண் பிள்ளைகளுடைய சஃப்புகள், அதற்கு பிறகு பெண் பிள்ளைகளுடைய சஃப்புகள், அதற்கு பின்னால பெண்கள் உடைய சஃப். இது இருக்கும். இதுக்கு நடுவில் எந்த திரையும் கிடையாது, எந்த சுவரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் கட்டினா திரை சுவரெல்லாம் போட்டுடுறோம். அதை விட ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா, மாடி தான் பெண்களுக்கு அப்படின்னு போட்டுருவோம். மூட்டு வலியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, மாடி ஏறி போங்க அப்படின்றோம். ஆண்களோட பெண்களுக்கு சின்ன வயசுலேயே மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனைலாம் வந்துடுது. 2 பிள்ளை பெற்று முடிச்சாலே அந்த டாக்டரும் போட்ட அந்த ஊசியெல்லாம் சேர்த்து முதுகு வலி வந்துடும், மூட்டு வலி வந்துடும். ஆனால் வந்து பெண்கள் தொழுமிடம்னு சொன்னால் மாடி. ஒரு லிஃப்ட் கூட வைக்க மாட்டீங்க, ஒரு எஸ்கலேட்டர் கூட வைக்க மாட்டீங்க, படி ஏறி போங்க அப்படின்னு விட்டுருவீங்க. ஆண்கள் மட்டும் அப்படியே நேராக உள்ள வந்துட வேண்டியது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் அப்படி கிடையாது. ஆண்கள் முன்னாடி, பெண்கள் பின்னாடி. ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளதான் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் தொழுவாங்க. அப்போ பள்ளிவாசல்ல பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதுவும் 5 வேளை தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, ஜும்ஆவுக்கும் வந்திருக்கிறாங்க, பெருநாள் தொழுகைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பல ஊர்களில், குறிப்பா ஹனஃபி பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் பார்த்தோம்னா, ரமதான்ல தராவீஹுக்கு மட்டும்தான் பெண்கள் அனுமதிப்பாங்க. ரமதான்ல தராவீஹுக்கு மட்டும்தான் பெண்கள் அனுமதிப்பாங்க. அது கூட நிறைய ஊர்களில் கிடையாது. அப்ப பெண்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பே கிடையாது. பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது, அப்புறம் மிம்பர் எப்படி இருக்கும்னு எப்படி வேற தெரியும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி நின்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மிம்பர்னா என்ன, இதை மிம்பர்னோடனே ஆண்களுக்கு தெரிஞ்சிடும். மிம்பர் தான் தெரியுமே, நம்ம ஜும்மால பார்த்துருக்கிறோமே, இமாம் ஏறி நின்று குத்பா ஓதுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பெண்களுக்கு மிம்பர் எங்க இருக்கு தெரியுமா? ஏன்னா வீடியோ பார்த்தா தெரியும். அது எந்த வீடியோ? நம்ம ஒரு வீடியோலாம் கிடையாது. ஏதாவது மக்கா ஹரம்ல அவங்க குத்பா செய்யறதுக்கு நிற்பாங்க அப்படிங்கிற போது இதாங்க மிம்பர் அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும். பெண்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி வைத்து இருக்கிறோம். யாரு? நாம தான், முஸ்லிம் ஆண்கள் தான் பெண்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி வச்சிருக்கிறோம்.
மஸ்ஜிதை விட்டு தூரமாக்கினாலே மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறது தான் இல்லையா? நம்ம பள்ளிவாசலுக்கு போறதே இல்லை, மஸ்ஜிதுக்கு போறதே இல்லை, நம்ம மார்க்கத்தோட நெருக்கமா இருக்கிறோமா தூரமா இருக்கிறோமா? நமக்கே தெரியும் ஒரு இடைவெளி விழுந்திருக்குது. நம்ம மார்க்கத்துல வீட்டில இருந்து தொழுதாலும் கூட பள்ளிவாசலுக்கு போக முடியல அப்படின்னா அது ஒரு பலகீனம் தான். ஜமாத்தா போய் தொழ முடியலன்னா ஒரு பலகீனம் தான். அது ஆண்களுக்கே தெரியுது. ஆனாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவில் போய் எல்லாரோடையும் உட்காந்து ஏதோ ஒரு ஜும்மா உரை கேட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் பெண்களுக்கு வருஷத்துல எந்த நாள்லையும் பள்ளிவாசலுக்குள்ள இடம் இல்லை. நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது போய் ஜும்மா உரையை கேட்டுட்டு ஏதோ ஒரு நினைவூட்டல் நமக்கு கிடைச்சிருது, நம்ம அந்த வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் பெண்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. 5 வேளை தொழுகைக்கும் பள்ளிக்குள்ள விடுறது இல்லை, ஜும்மாவுக்கும் பெண்களை பள்ளிக்கு விடுறது இல்லை, பெருநாள் தொழுகைக்கும் ஆண்கள் மட்டுமே போயிட்டு வந்துட வேண்டியது. அப்போ பெண்களுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு இல்லை. அப்ப நம்ம பெண்கள் மார்க்கத்தோட இல்லை அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். முஸ்லிம் ஆண்கள் தான் காரணம். குறிப்பா பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான் காரணம். பள்ளிவாசல் இமாம்களும் கூட காரணம் தான். ஏன்னா அவங்க தான் சொல்லணும் மார்க்கத்தில் இப்படிலாம் இருக்குது, பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள கூப்பிட்டு வரணும், தொழு வைக்கணும் அப்படின்னு யார் சொல்லணும்? மார்க்கம் தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். அப்போ பள்ளிவாசல்ல இமாமா இருக்கக்கூடிய நம்ம ஹசரத்துங்க, நம்ம ஆலிம்னு சொல்லக்கூடியவங்க தான் இதை எடுத்து சொல்லியிருக்கணும். அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் முத்தவல்லிகள் தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். அதுக்காக அவங்கள மட்டும் குறை சொல்றாரு, அது இமாம் முத்தவல்லிங்க, நான் இமாமும் கிடையாது முத்தவல்லியும் கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்ம பள்ளிவாசல் போறோம் இல்ல, நம்ம வீட்டு பெண்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களே, தொழுதாங்களே. அப்படி அவங்க தொழுது கொண்டிருந்தனால்தான் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகம் வலிமையோடு இருந்தது. ஏன்னா பெண்கள் ஈமானோடு உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க பள்ளிவாசல் வந்துகிட்டு இருந்தாங்க, 5 வேளை பள்ளிவாசல் தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஜும்மா குத்பா அவங்க காதுல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு என்று தனியாக ஒதுக்கி கொடுங்கள் அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு என்று வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கி அந்த ஒரு நாள்ல ஒரு நசீஹா, ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பெண்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் என்று, ஆண்கள் இல்லை, பெண்களுக்கு மட்டும் என்று தனி ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைத்து கொடுத்தார்களோ அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் கலைத்து விட்டு சமூகம் இஸ்லாமோட இல்லை, பெண்கள் தீனோட இல்லை அப்படின்னு சமூகம் சீர்கேட்டதுக்கு பெண்களை காரணம் காட்டுறோம். பெண்கள் சீர்கேட்டதுக்கு யார் காரணம்? பெண்களை பள்ளிவாசலுக்கு உள்ள விடாத நாம தான் காரணம். இதற்கு பிறகாவது பெண்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரத்துக்குரிய முயற்சிகளை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த ஹதீஸ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மூமின்களுடைய தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேல நின்று கூப்பிடுறாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ் தஆலா யகூலு, நிச்சயமாக மிக உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஓதி காண்பிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அதாவது ஒரு ஆயத்து இறங்கி இருக்கு, குர்ஆனுடைய ஒரு பகுதி இறங்கி இருக்கு, அதை மிம்பர் மேல ஏறி நின்று ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் கிடையாது அது. குர்ஆன் ஆயத்து வந்தா மிம்பர் மேல ஏறி நின்று ஓதுறதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் இல்லை. குர்ஆன் ஆயத்து வரும், வந்த பிறகு அவங்க நபித்தோழர்கள்ல சிலரை கூப்பிடுவாங்க. யாராவது சிலர் குர்ஆனை எழுதுறதுக்குன்னு சொல்லி எப்பவுமே இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்க கிட்ட ஓதி காண்பிப்பாங்க. அதை எழுதக்கூடிய அந்த நபித்தோழர்கள் எழுதி வச்சுக்குவாங்க. அதுக்கு இன்னே நபித்தோழர்கள் சிலர் இருந்தாங்க, பள்ளிவாசல் ஒட்டியே இருப்பாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே இருப்பாங்க. குர்ஆன் வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவங்க எழுதுகோலையும் எழுதுறதுக்கான ஏதோ ஒரு விஷயம், ஒரு பலகை, ஒரு எலும்பு துண்டு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தூக்கிட்டு எழுதிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் குத்தாபுல் வஹி அப்படின்னு பேர். வஹியை எழுதக்கூடியவர்கள். காத்திப் அப்படின்னா எழுத்தாளர், வஹி எழுதுவார். ஒருத்தருக்கு சொன்னா காத்திபுல் வஹி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொன்னா குத்தாபுல் வஹி. அப்ப குத்தாபுல் வஹி வழக்கமா ஒரு 40 பேர் அது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. சில நேரம் அது 70 பேர் அதுக்கு மேலெல்லாம் போனது உண்டு. நம்ம காலகட்டத்தினுடைய சிறந்த அறிஞர்கள் ஒருத்தரான ஷேக் துக்தூர் முஹம்மது முஸ்தபா அல் ஆதமி குத்தாபுல் வஹி என்று ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறாங்க. வஹியை எழுதுபவர்கள் அப்படின்னு எந்தெந்த நபித்தோடர்கள்லாம் வஹி எழுதிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தனி ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. சரி,
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்தால் யாரையாவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த நபித்தோழர்கள் மனப்பாடம் செய்து கொள்வார்கள், எழுதி வைத்துக் கொள்வார்கள். மிம்பர் மேல ஏறி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுங்கிறது எப்பயாவது தான் நடக்கும். அது இப்ப நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பரவலா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது, எல்லாருக்கும் பரவலா தெரிய வேண்டிய ஒரு ஆயத்து இது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேல ஏறி நின்று சொல்றாங்க. அதுவும் மிம்பர் மேல ஏறி நின்று சும்மா சொல்ல, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களேன்னு கூப்பிடுறாங்க, எல்லாரையும் வேற கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இதை சொல்றாங்க, இன்னல்லாஹ் தஆலா யகூலு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கின்றாங்க. என்ன ஆயத்து அது? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் குவானிதீன வல் குவானிதாத்தி والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشئين والخاشئات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. இதுதான் அந்த ஆயத். இது இன்றைக்கு நம்ம குர்ஆன்ல பார்த்தோம்னா 33வது சூரா, சூரத்துல் அஹ்ஸாப். அந்த சூராவுடைய பெயர் 33வது சூராவுடைய 35வது ஆயத்தாக நாம் இதை பார்க்கணும். 33வது சூராவுடைய 35வது ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விதமான மக்களை சொல்லி அஅத்தல்லாஹு லஹும், அவங்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். எண்ணிட்டு, ஆக்சுவலா அத்த அப்படின்னா எண்ணுறது அப்படின்னு அர்த்தம், கவுண்ட் பண்றது. அல்லாஹ் எண்ணி எண்ணி அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. என்னத்தை வச்சிருக்காங்க? மக்ஃபிரஹ் வ அஜ்ரன் அஸீமா, அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் மறைப்பும் அது கூட சேர்த்து அஜ்ரன் அஸீமா, மகத்தான நற்கூலி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த 10 விதமான மக்கள் யார்? இப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி என்ன ரசூலுல்லாஹ் கிட்ட? ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ஆண்களை பத்தி பேசுறாங்க, எங்களை பத்தி பெண்களை பத்தி அதை சொல்லலையே. அதான் பெண்கள் பற்றிய ஆயத்துகள் இருக்கின்றன. பெண்கள்கிட்ட நேரடியா பேசுற மாதிரி, பெண்களை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கும் போது தான் அதற்கு பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சொல்லி 10 வகையான மக்களை சொல்றாங்க. அதுல முதலாவது என்ன? இன்ன, நிச்சயமாக, அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள். அடுத்தது அல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அல் முஃமினீன வல் முஃமினாத், அல் குவானிதீன அல் குவானிதாத் அப்படின்னு வரிசை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்போ இந்த ஒன்றுத்தையும் பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். விரிவா பார்த்தா அது தஃப்சீர் வகுப்பு, குர்ஆன் விளக்குரை வகுப்பு. இது அவ்வளவு விரிவா பார்க்கறதுக்கு இல்லை, ஆனா சுருக்கமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் 2 வகையை அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வ அல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள். அப்போ முஸ்லிம் வேற மூமின் வேறையா? அல்லாஹ் பிரிச்சு சொல்றாங்களே. முஸ்லிம் வேற மூமின் வேறையா? ரெண்டு ஒண்ணே தானா? அல் குர்ஆன்ல அல்லாஹ் இஸ்லாம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க, அல்லது முஸ்லிம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இஸ்லாம்ங்கிறது இஸ்லாம் ஈமான் ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான். முஸ்லிம் அப்படிங்கிறது முஸ்லிம் மூமின் ரெண்டுத்தையும் சேர்த்தது தான். இதுல ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ இஸ்லாம் நல்லா சொல்றாங்கன்னா அது இஸ்லாம் ஈமான் ரெண்டுத்தையும் சேர்த்தது. அல்லது முஸ்லிம்னு சொன்னா முஸ்லிம் மூமின் ரெண்டுத்தையும் சேர்த்து தான். அதே மாதிரிதான் அல்லாஹ் தனியாக ஈமான் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாம் ஈமான் ரெண்டுத்தையும் சேர்த்தது. தனியாக அல்லாஹ் எந்த மூமின் அப்படின்னு சொன்னா அது மூமின் முஸ்லிம் ரெண்டுத்தையும் சேர்த்தது. ஆனா பக்கத்துல இஸ்லாம் ஈமான் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது, பக்கத்துல முஸ்லிம் மூமின் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல முஸ்லிம் வேற மூமின் வேற, அந்த இடத்துல முஸ்லிம் வேற மூமின் வேற, இஸ்லாம் வேற ஈமான் வேற. சரி, முஸ்லிம்னா யார்? யார்கிட்ட இஸ்லாம் இருக்கோ அவங்க முஸ்லிம், யார்கிட்ட இஸ்லாம் இருக்கோ அவங்க முஸ்லிம். நம்ம கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாம் எழுதுவோம் இல்லையா, ரிலிஜன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்க மதம் என்னன்னு எழுதுவோம். மதம் என்னன்னு கேட்டா இஸ்லாம்னு எழுதுறோம், மதம் என்னன்னு கேட்டா ரிலிஜன் கேட்டா நம்ம முஸ்லீம்னு எழுதி வச்சிருவோம். ரிலிஜன் இஸ்லாம், மதம்ங்கிறது நமக்கு இஸ்லாம், மதம் மார்க்கம்ங்கிறது இஸ்லாம்.
இஸ்லாமை யார் கடைபிடிக்கின்றாரோ பின்பற்றுகிறாரோ அவருக்கு பேர் முஸ்லிம். இஸ்லாம்னா என்ன? அரபியில ஒவ்வொரு வார்த்தையும் வேறு எழுத்துக்களை கொண்டுதான் வரும். அதாவது உலகத்துல எல்லா வார்த்தையுமே எந்த மொழியுடைய வார்த்தையா இருந்தாலும் எழுத்துக்களை கொண்டு தான் வார்த்தைகள் உருவாகுது இல்லையா? ஆனா சில மொழிகள்ல சில வார்த்தைகளுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்காது. ஆனா அரபியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப விரிவான நுணுக்கமான பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அதுல பெரும்பாலான வார்த்தைகள் அரபியில கிட்டத்தட்ட ஒரு 90% வார்த்தைகள் 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வரும். 3 எழுத்துக்களை வேர் சொல்லாக கொண்டு வரும். இப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது சீன், லாம், மீன் இந்த 3 எழுத்துக்கள்லேன்னு வருது. எந்த 3 எழுத்துக்கள்? சீன், லாம், மீன் இந்த 3 எழுத்துக்கள்லேன்னு வருது. இதுல இருந்து தான் சில்ம் அப்படிங்கிற வார்த்தை வருது. சில்ம் அப்படின்னா என்ன? முழுமையான கீழ்ப்படிதல், முற்றிலுமாக கீழ்ப்படிதல். இதுக்கு தான் சில்ம் அப்படின்னு பேர். இதுல இருந்து தான் இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையாக சரணடைதல். அல்லாஹ் கிட்ட முழுமையா சரணடைஞ்சிடணும், அல்லாஹ்வுக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சிடணும். அதற்குத்தான் இஸ்லாம் அப்படின்னு பேரு. அப்ப இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்லாம்ங்கிறது சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிகிறது, சில விஷயங்கள்ல நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படி கிடையாது. சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிகிறது, சில விஷயங்கள்ல ஊர் வழக்கம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. அந்த இடத்துல இஸ்லாமை பின்பற்றுறது இல்லை. ஊர் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது, அல்லது எங்க இயக்கம் இப்படித்தான் சொல்லுது அப்படி நடந்துக்கிறது, இதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அது அல்லாஹ் தன்னுடைய கிதாபாகிய குர்ஆன் வழியா சொல்லியிருக்கலாம், அல்லது தன்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியா சொல்லியிருக்கலாம். ரெண்டுத்துல குர்ஆனாக வந்தாலும் ஹதீஸாக வந்தாலும் ரெண்டுமே அல்லாஹ் கிட்டே வந்தது தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்களோ அதற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிதல் தான் இஸ்லாம். அது வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கணும். இந்தந்த விஷயத்துல நான் இஸ்லாம் எடுத்துக்குவேன், இந்தந்த விஷயத்துல இஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம கிட்ட ஒழுங்கா இஸ்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம நிக்கா நடத்துறோம், கல்யாணம் நடத்துறோம், அது இஸ்லாம் படி நடத்துறோமா? ஏன்னா இஸ்லாம் படி தான் நடத்துறோம், ஹஸரத் தான் நடத்தி வைக்கிறாரு. அப்ப அது இஸ்லாம் படி இல்லையா? நாங்க துவாலாம் வேற செய்யறோமே, கூட்டா வேற துவா செய்யறோமே அப்படின்லாம் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிக்கா செஞ்சாங்க, எப்படி கல்யாணம் செஞ்சாங்க? முதல்ல ஊர் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டாங்களா, அழைச்சாங்களா? ஊர் அழைப்பு இப்போ பத்திரிக்கை வச்சு ஒவ்வொருத்தரையா போய் கூப்பிட்டாங்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு எல்லாரையும் எல்லாம் கூப்பிட்டது கிடையாது. யாரு அவசியமானவங்களோ, யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நிக்கா முடிச்சிருவாங்க. வலிமா கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையா இருந்தா வலிமா கொடுப்பாங்க. இல்ல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல நபித்தோழர்கள் நிக்கா செஞ்சாலும் வலிமா கொடுப்பாங்க. வலிமா யார் கொடுக்கணும்? வலிமாங்கிறது என்ன? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தரக்கூடிய விருந்து. யார் கொடுக்கணும்? பெண் வீட்டார் கொடுக்கணும் இல்லையா? மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். ஏன்? மாப்பிள்ளை கொடுத்தாதான் அதுக்கு வலிமான்னு பேர். இன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு முதல்ல எல்லாரையும் கூப்பிட வேண்டியது, அதுக்கு தான் ஒரு 1000 பேர் வருவாங்க, 1500 பேர் வருவாங்க. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு விருந்து, அது யார் செலவு? அது பெண் வீட்டார் செலவு. எப்படியாவது பெண் வீட்டுக்காரர் கடன்காரன் ஆக்கிடணும். அத்தனை பேருக்கு சாப்பாடு போடும்போது எவ்வளோ அன்னைக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் சாப்பாட்டுக்கு? ஒரு 1.5-2 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் செலவாகுமா? ஆயிடும். அன்னைக்கு காலி பண்ணிட வேண்டியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து திருமணத்துல நிக்கா அன்னைக்கு விருந்தெல்லாம் போட மாட்டாங்க. முதல்ல நிக்காவுக்கு எல்லாரையும் கூப்பிடவும் மாட்டாங்க, கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. கல்யாண விருந்துன்னு ஒண்ணு கிடையாது. ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனா அது என்ன கொடுப்பாங்கன்னா அப்படியே கொஞ்சம் பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. விருந்துங்கிறது வலிமாத்தான். அதுவும் வலிமாவே விருந்தாத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வசதி இருக்குதோ அதை பொறுத்துது. மாப்பிள்ளை வசதி கம்மியா இருக்குது, குறைவானவர் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு டீ பிஸ்கட் கொடுத்தாலும் அது வலிமாத்தான். பிரியாணி போட்டால் தான் வலிமா. கறி, அதுவும் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறியெல்லாம் போட்டோம்னாக்கா கேவலப்படுத்திடுவாங்க. ஆட்டுக்கறி, அதுவும் சில ஊர்களில் வெள்ளாட்டுக்கறி தான் போடணும், செம்மறி ஆட்டுக்கறி, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போட்டால் அதுவும் பீஸ் 1/4 கிலோ அளவில் தான் இருக்கணும் அப்படின்லாம் வச்சிருக்கிறாங்க. இது எதுவுமே நபி வழி கிடையாது. நிக்காங்கிறது எளிமையாக நடத்தப்படும். வலிமாவும் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும், அவ்வளவுதான். கடன் வாங்கியெல்லாம் ஒரு விருந்து கொடுக்கறது இல்லை. கல்யாணங்கிறது மிக எளிமையான சுலபமான ஒரு விஷயம், சிம்பிள் அண்ட் ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம கஷ்டப்படுத்தி வச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுங்க, எந்த சமூகத்துல கல்யாணம் செய்யறது சுலபமா இருக்குதோ அந்த சமூகத்துல விபச்சாரம் செய்யறது கஷ்டமா இருக்கும்.
ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பான உணர்ச்சி, அதை ஹலாலா தீர்த்துக்க முடியும், நினைச்சா கல்யாணம் பண்ணிட முடியும் அப்படின்னா அங்க விபச்சாரத்தை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. ஆசை வருது, உடம்பு தேடுது அப்படின்னா டக்கு நிக்கா செஞ்சுக்குவாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா நிக்காவை கஷ்டப்படுத்துறோம். கல்யாணம் பண்ணா ஒரு ஆம்பளை நீ கல்யாணம் பண்ண கூட மாறு போறதுக்கு உன்ட்ட காசு இருக்குதா? கல்யாண செலவு காசு வச்சிருக்கிறியா? நீ முதல்ல ஒரு சஃபர் போயிட்டு வா. முஸ்லீம் ஊரா இருந்தா அது சொல்லி சஃபர்னா என்ன பயணம் பண்றது. நீ போய் ஒரு 2 வருஷமா சம்பாரிச்சுட்டு சேர்த்துட்டு வந்தா தான் உனக்கு கல்யாணம். அது கூட முதல் ரவுண்டு போனால் விட மாட்டாங்க. அவங்க வந்து முதல் சஃபர் போயிட்டு வந்த உடனே 2 வருஷம் போய் சம்பாதிச்சுட்டு வந்த உடனே அது வந்து பெற்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான காசு. போய் 2 வருஷம் சேர்த்துட்டு வந்துட்டு இல்லை வந்து பெற்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் நகையெல்லாம் வாங்கி போட்டுரு, மறுபடியும் இன்னும் 2 வருஷம் போயிட்டு வா. அந்த காசு தான் உன் கல்யாணத்துக்கானது. 4 வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சா தான் கல்யாணத்துக்கான தயாரிப்பு அவருக்கு வரும். இது இங்கே என்ன பண்ணுறோம், கல்யாணத்தை கஷ்டப்படுத்தி வச்சிடறோம். வயசுக்கு வர்றது 12-13 வயசுல. யார் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் வயசுக்கு வர்றாங்க. அவங்களும் 12-13 வயசுக்குள்ள வயசுக்கு வந்துடுறாங்க. 13 வயசுல வயசுக்கு வந்துட்டு இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. இந்த 10 வருஷமா அந்த உடம்புனுடைய தேடுதல் ஒன்று இருக்கும். அது வந்து அல்லாஹ் வச்சிருக்கிற இயற்கை. ஹார்மோன் சுரந்தா அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், உயிரோடு இருந்தால் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்த 10 வருஷமா கஷ்டப்பட்டு கற்பை காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணு மட்டும் இல்லை, ஆணுக்கும் கற்பு இருக்குது. ஆணும் 10 வருஷமா கற்பை காப்பாற்றுவாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு கல்யாணம். என்ன வயசு ஆயிடுச்சு அதுக்குள்ள கல்யாணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 25 வயசு ஆகணும், அப்பதான் வந்து பொண்ணு தேட ஆரம்பிப்பாங்க. நிறைய ஊர்களில் 28 வயசு ஆகணும் ஆணுக்கு. அவர் வந்து ஆண் வயசுக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த 15 வருஷத்துல கஷ்டப்பட்டு அவர் கற்பை காப்பாற்றிக்கணும். பெண்ணுக்காவது பரவாயில்ல, 20 வயசு ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் கிளப்பி விடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆணுக்கு அந்த கண்ணெல்லாம் கிடையாது. இன்னும் வயசு வரல, வயசு தான் வந்துட்டானே, 12 வயசுல வயசுக்கு வந்தாச்சு, இன்னும் கல்யாண வயசு வரலன்னுவாங்க. வயசுக்கு வர்றதான் கல்யாண வயசு வர்றது இஸ்லாமிய சட்டப்படி. என்றைக்கு பருவ வயது அடைஞ்சிடுறோமோ, பாலிக ஆயிடுறோமோ, அன்னைக்கு கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்துல அந்த காலம்லாம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா மாதிரி இடங்கள்ல கூட 14-15 வயசுல ஆண்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். 3 வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணும், எல்கேஜி யூகேஜி. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இன்னொரு 12 வருஷம். இதுவே 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஸ்கூல்ல படிப்பீங்க. 3 வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சா 17 வயசு ஆகும்போது தயாராகிருப்பீங்க. எதுக்கு தயாராகிருப்பீங்க? சம்பாதிக்கிறதுக்கா? இல்லை, காலேஜில் சேர்த்து தயாராகிருப்பீங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம், இப்போலாம் அதையே 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. பிஏ டிகிரி இப்போ 4 வருஷம், நியூ எஜுகேஷன் பாலிசி படி 4 வருஷம். 4 வருஷம் டிகிரி முடிக்கணும். இப்போ அவர் வயசு 21. இப்போ எதுக்கு தயாராகிருப்பீங்க? இப்போ தான் என்ட்ரி லெவல் ஜாபுக்கே தயாராகிருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலாம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து 14-15 வயசுல கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு ஆண் சம்பாதிக்க போயிடலாம். இன்னைக்கு வந்து 21 வயசு ஆன பிறகு தான் சம்பாதிக்க போக முடியும். ஒரு டிகிரி வாங்கிறதுக்கு 21 வயசு ஆகிடும். அப்போ வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு உலகமே வேலை செய்யுது. நீ இத்தனை வருஷம் ஸ்கூல் முடிச்சு, இத்தனை வருஷம் காலேஜ் முடிச்சு வந்தா தான் உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவா, அப்பதான் நீ வேலைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து வயசுக்கு வந்து ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து வேலைக்கு தகுதி ஆறாங்க. 21 வயசுல தான் வேலைக்கு தகுதி ஆறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆண் வேலைக்கு போகணும், ஒரு 4 வருஷமாவது வேலை செய்யணும். அது உள்ளூர்ல சம்பாதிச்சா பத்தாது, வெளிநாட்டுல வேற போய் சம்பாதிக்கணும். இப்பெல்லாம் செஞ்ச பிறகு தான் கல்யாணத்துக்கு தயாராவார். அப்போ கல்யாணத்தை கஷ்டப்படுத்துறோம். எந்த சமூகத்துல நிக்கா செய்யறது, கல்யாணம் செய்யறது கஷ்டமாக்கப்படுதோ அந்த சமூகத்துல ஜினா, விபச்சாரம் ஈஸி ஆயிடும். கல்யாணத்துக்கு செலவு அதிகம், விபச்சாரத்துக்கு செலவு குறையும். செலவே இல்லாம விபச்சாரம் நடந்துரும். அப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த சமூகத்துல கல்யாணம் செய்யறது ஈஸியா இருக்குதோ அங்கே விபச்சாரம் கஷ்டமாயிடும். ஏன்னா உணர்ச்சிகளை தான் ஹலாலா தீர்த்துக்கலாமே, அப்புறம் என்னத்துக்கு ஹராமா விபச்சாரத்துக்கு வேற போகணும். அதனால கல்யாணம் செஞ்சா கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க. எங்க கல்யாணம் ஈஸியா இருக்குதோ அங்கே விபச்சாரம் கஷ்டமா இருக்கும். ஆனா எங்க கல்யாணம் கஷ்டமா இருக்கும் அங்கே விபச்சாரம் ஈஸியாயிடும். நீங்க நம்ம சுற்றி விபச்சாரம் பெருகி இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? அந்த காலத்துக்கு இந்த மாதிரி யாரும் ஒழுக்கமா இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா காலத்தையும் மனுஷன் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த காலத்துல கல்யாணம் ஈஸியா இருந்துச்சு, அதனால விபச்சாரம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த காலத்துல கல்யாணத்தை கஷ்டமாக்கி வச்சிருக்கிறோம், அதுக்கு நடுவுல இதெல்லாம் நடக்குது, அதனால விபச்சாரம் ஈஸி ஆயிடுச்சு. விபச்சாரத்தை தடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கல்யாணத்தை சுலபமாக்கி வைக்கணும். உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்க பெண்ணை வந்து ஒருத்தர் கேட்டு வர்றாரு கல்யாணத்துக்கு, மாப்பிள்ளை, அவர்கிட்ட தீன் இருக்கு, அது உங்களுக்கு திருப்தியா இருக்குன்னா பொண்ணு கொடுத்துருங்க. தீன் அல்லாத ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனா இன்னைக்கு அதான் நடக்குது.
அவர் தீனோட தான் இருப்பார், எல்லாம் இருக்கட்டும்ப்பா, கை நிறைய சம்பாதிக்கலையே அப்படின்வாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டிடுச்சு. பொண்ணுங்களே கண்டிஷன் போடுது, எனக்கு வந்து அவர் வந்து கார் வச்சிருக்கணும், சொந்தமாக வீடு வச்சிருக்கணும். அதெல்லாம் 45 வயசுல நடக்கும். அதான் நடக்கும். நம்ம போய் சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் லேசில் நடக்குதா? ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வந்து 60 லட்சத்துலேருந்து 1 கோடி 1.5 கோடி எல்லாம் ஆகுது, ஊரை பொறுத்துது. அவருக்கு வந்து சொந்த இடம் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும். அப்போ உனக்கு 40 வயசுக்கு மேலே தான் மாப்பிள்ளை கிடைக்கும். அதாவது 40க்கு மேற்பட்ட வயசுடைய ஒரு மாப்பிள்ளை தான் உனக்கு கிடைப்பார். ஆனால் அவருக்கு வந்து வயசும் கம்மியாக இருக்கணுமா, 25 வயசு மாப்பிள்ளையும் கிடைக்கணுமா, அதே சமயத்தில் அவர் செட்டிலும் ஆகிருக்கணுமா. செட்டில் ஆகுறது என்னன்னு கேட்டோம்னா, அவருக்கு தனியாக இடம் இருக்கணும், வீடு இருக்கணும், அவர் என்னை காரில் கூப்பிட்டு போகணும், அவர் எனக்கு வந்து 80 பவுன் நகை போடணும். இதெல்லாம் அவருக்கு 45 வயசு 50 வயசுல தான் நடக்கும். அப்போ நீ வந்து 40 வயசு 50 வயசு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் பெண்களுக்கு பேராசை பாருங்க, எல்லாம் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து சின்ன வயசாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள், அதாவது பெண்ணுடைய தகப்பனார், பெண் 2 பேருக்குமே என்ன சொல்றாங்க, ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை கேட்டு வர்றார் அப்படின்னா அவருடைய தீன் திருப்தியா இருந்தா பொண்ணை கொடுத்துரு. தீனை தவிர வேற காரணங்களை சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா பூமியில ஃபித்னாவும் ஃபசாதும் பெருகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தீனை விட்டுட்டு வேற காரணம்லாம் சொல்லி அவருக்கு வந்து அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை அப்படிலாம் சொல்லி அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூமியில என்ன பெருகும்? குழப்பங்களும் பாவங்களும் பெருகும். இன்னைக்கு வந்து முஸ்லீம் ஆண்கள்லாம் வந்து தப்பான வழிக்கு போறாங்க. யார் போக விட்டாங்க? நீங்க தான். ஒரு ஆண் ஒழுக்கத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வந்து பொண்ணு கேட்டா, தம்பி நீ இன்னும் டிகிரி முடியல, தம்பி நீ இன்னும் வேலைக்கு போகல, தம்பி நீ வேலைக்கு போகிற ஆனால் நீ சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு வந்து இப்போ வசதியால் என் புள்ள வாழ முடியாது, நீ 50,000 சம்பாதிச்சா தான் என் பொண்ணு கொடுப்பேன், இந்த 20,000 பத்தாது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க? இப்போ எனக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பொண்ணு வேணாம், நான் அங்கேயே வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இன்னைக்கு அதெல்லாம் கூட பரவலாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? முஸ்லீம் ஆண்கள் வந்து அவனாங்க அவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், வேற ஒரு மதத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் வேறு என்ன செய்வார்? முஸ்லிம் பெண்களுக்கும் சரி, பெண்ணை பெற்றவர்களுக்கும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான். ஒருத்தர் உங்க பொண்ணை கேட்டு வர்றார், அல்லது பொண்ணு கிட்ட ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் முன் வர்றார், அவருக்கு தீன் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிருக்கு, வசதி அல்லாஹ் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த பாயிண்ட் எது கொண்டு வரோம்? இஸ்லாம் அப்படின்னா என்ன? இஸ்லாம்ங்கிறது எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிகிறது. நான் தொழுகையில இஸ்லாமோட இருப்பேன், நோன்பு ரமதான் மாசம் வந்துச்சுன்னா நோன்பு இஸ்லாம் அடிப்படையில் வச்சிருவேன். ஆனால் காசு செலவு பண்ணணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா அது மட்டும் எனக்கு மனசு வராது. ஹஜ்ஜு அது அப்புறமா எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு செஞ்சுக்கலாம் நாங்களே சொல்லி வச்சிருக்கோம். சின்ன வயசுலாம் ஹஜ்ஜி செய்ய மாட்டோம். எல்லா கடமையும் முடிஞ்சு நடக்க முடியாத காலத்தில் வீல் சேர்ல தான் நாங்கள் ஹஜ்ஜி செய்வோம். இல்லை கொஞ்சம் முன்னாடி செஞ்சால் அது பெருமை, அதனால செஞ்சுக்குவோம். இன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் எப்படி பண்ணுவீங்க? கல்யாணம் இஸ்லாம் அடிப்படையில் பண்ண மாட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எங்கள் ஊருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணால் தான் மரியாதை. எளிமையாக பண்ணால் ஒன்று கஞ்சன்னு திட்டுவாங்க, இல்லை வந்து கேவலப்படுத்துவாங்க. வசதி இல்லை, ஏழை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு கேவலப்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி தான் அவர் கல்யாணம் பண்ணார், ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? ஏழை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான், கஞ்சம் மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாம்ங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முழுமையாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள். இப்போ நம்ம வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டோம், 5 வேளை தொழுகை தொழுகிறோம், ரமதான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறோம், குறிப்பிட்ட அளவு பணம் செஞ்சுட்டா ஜக்காத்து கொடுக்குறோம், அந்த சக்தி உடம்புலையும் பணத்திலையும் சக்தி இருந்துச்சுன்னா ஹஜ் செய்கிறோம், இதெல்லாம் செஞ்சால் ஒரு முஸ்லீம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள். மூமின் அப்படிங்கிறது முஸ்லீமுக்கு மேல உள்ள ஒரு தரம். இப்ப நம்ம எல்லாம் முஸ்லீம் தான், ஆனா நம்ம எல்லாரும் மூமினா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மள சிலர் மூமினாக இருக்கலாம், நிறைய பேர் முஸ்லீமா மட்டும்தான் இருப்பாங்க. முஸ்லீமுக்கு மேல உள்ள ஒரு தரம் மூமின். அவங்க கிட்ட தெளிவான கல்வி அடிப்படையில் அந்த ஈமானோட விஷயங்களை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும். அந்த அடிப்படையில் உறுதியான நம்பிக்கை இருக்கும். ஈமான்னா என்னன்னு அவங்க முறையாக கற்றுக்கொண்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்க நம்பிக்கை தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய அமல்களும் அதிகரிக்கும். செய்கிற அமல் இன்னும் சிறப்பாக செய்வாங்க, கூடுதல் அமல்களையும் செய்வாங்க. இப்போ மூமின்ங்கிறது முஸ்லிமுக்கு மேல. நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அதே வசதியோடு இருக்கணும்னு நினைப்போமா?
இல்லை, நம்ம வசதி அதிகரிக்கணும்னு நினைப்போம், அதுக்குரிய முயற்சிகளை செய்வோம் இல்லையா? இன்னைக்கு நம்மகிட்ட இஸ்லாம் இருக்குது, 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்மகிட்ட இஸ்லாம் இருக்கு, முஸ்லீமா இருக்கிறோம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்? மூமினாக மாறி இருக்கணும். ஏன்னா முஸ்லீமை விட மூமின்கிறது உயர்ந்தது. அதுக்கு மேல முஹ்சின் ஒன்று இருக்கு. இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாமுக்கு மேல ஈமான், ஈமானுக்கு மேல இஹ்சான். யார்கிட்ட இஸ்லாம் இருக்கோ அவர் முஸ்லீம், யாருக்கிட்ட ஈமான் இருக்கோ அவர் மூமின், யார்கிட்ட இஹ்சான் இருக்கோ அவர் முஹ்சின். முஹ்சின் தான் இருக்கிறதுல உயர்ந்த தரம். ஆனா நம்ம பாருங்க, நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்ச காலத்திலேருந்து நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் இல்லையா? அன்னையிலேருந்து அடுத்த 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் முஸ்லீமாவே தான் இருக்கும், இன்னும் ஏழையாவே தான் இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட வசதி அப்படின்னாலே பணத்தை வச்சு தான் நம்ம பேசுறோம். உனக்கு 20 வயசுல என்ன வசதி இருந்துச்சோ அதே வசதியோட நம்ம 50 வயசுல இருந்தோம் அப்படின்னா நீ வாழ்க்கையில சம்பாதிக்கவே இல்லையா? வாழ்க்கையில முன்னேறணும்னு முயற்சி செய்யவே இல்லையா அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதே ஆளு 20 வயசுல முஸ்லீமா இருந்தாரு, ஒரு 50 வயசுல முஸ்லீமாவே தான் இருக்கிறார். மூமின் அப்படிங்கிற நிலைக்கு உயரவே இல்லை. இப்ப அவரை பத்தி என்ன கேள்வி கேட்கணும்? ஏன் நீ வாழ்க்கையில முயற்சி பண்ணவே இல்லையா? அல்லாஹ்வுக்கு நெருங்கணும் நீங்க முயற்சி செய்யவே இல்லையா? உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கணும், உங்களோட ஈமானை அதிகரிச்சுக்கணும் நீங்க முயற்சி செய்யவே இல்லையா? செஞ்சிருக்கணும் இல்ல? நான் 20 வயசுல, சரி 20 வயசு கூட வேணாம், எனக்கு 12 வயசுல பள்ளிவாசல்ல மக்தப் மதரசால ஒரு 8 சூறா மனப்பாடம் செஞ்சு வச்சாங்க. அந்த 8 சூறா தான் எனக்கு இன்னைக்கும் தெரியும். இன்னைக்கு அதுக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு. அப்போ உங்களோட இஸ்லாம் அதிகரிக்கவே இல்லையா? குர்ஆனோட உங்களுக்கு தொடர்பு அதிகரிக்கவே இல்லையா? அன்னைக்கு உங்களுக்கு 8 சூறா தெரியும், 10 சூறா தெரியும், 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதே 8-10 சூறா தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு குர்ஆனுக்கு தொடர்பு என்ன? உங்களோட இஸ்லாம் அதிகரிக்கவே இல்லை. இஸ்லாம்ல கூட நீங்க அதிகரிக்கல, அப்புறம் எங்க ஈமான்ல அதிகரிக்கிறது? எங்க நம்ம மூமினாக ஆகிறது? சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறோம், அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கிறோமா? நம்ம அல்லாஹ் கண்டிஷன் போறோம், நான் இவ்வளவுதான் செய்வேன், சொர்க்கம் நீங்க கொடுத்துடணும், அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஷைத்தான் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் நம்மளுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு, நம்முடைய ஈமானை இஸ்லாமை குறைக்கிறதுக்கு ஷைத்தான் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு எதிர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இஸ்லாமை அதிகரிக்க, நம்முடைய ஈமானை அதிகரிக்க எதிர் முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? கூடுதலாக ஏதாவது ஒரு சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். போன வருஷம் தெரிஞ்சதை விட எனக்கு இந்த வருஷம் 2 சூறா கூடுதலாக தெரியும் சொல்ல முடியுமா? போன வருஷம் தெரிஞ்சதை விட எனக்கு இன்றைக்கு அரபியில் இன்னொரு 200 வார்த்தை கூடுதலாக தெரியும். நான் குர்ஆனை இன்னும் கூடுதலாக விளங்கிக்க ஆரம்பிக்கிறேன். நேரம் வெறும் மொழிபெயர்ப்பு இல்லை, அரபியை நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிறேன். ஆனால் போன வருஷம் தெரிஞ்சதை விட இன்னைக்கு 200 வார்த்தை கூடுதலாக தெரியும். நான் நேராக நான் ஓதுற சூறா கூட அரபி எனக்கு புரியும். நேரம் நான் குர்ஆனை விளங்குறேன் அப்படி சொல்ல முடியுமா? கூடுதலாக ஒரு 10 ஹதீஸ் படிச்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. அப்போ நம்முடைய இஸ்லாம் அப்படிங்கிறதே பலகீனமானதாக, குறைபாடு உடையதாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். ஒழுங்கான முஸ்லிம் ஆண், முஸ்லிம் பெண், நம்ம ஒழுங்கான முஸ்லிமா இருக்கிறோமா? அதுலேயே நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு. ஒழுங்கான முஸ்லிமா இருந்தாலே நமக்கு பாவ மன்னிப்பும் சொர்க்கமும் உண்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கும் சொல்றான் பாருங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள். மூமின்கிறது முஸ்லிம்ல உயர்ந்த தரம். அப்ப நம்ம எப்பவுமே உயர்ந்த தரத்துக்கு தான் முயற்சி செய்யணும். அப்போ மூமினாக ஆவறதுக்கான, மாறுறதுக்கான முயற்சி நம்ம கிட்டே வரணும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வல் கானிதீன வல் கானிதாத். கானித்னா என்ன? காஃப், நூன், தா, இந்த 3 எழுத்துக்கள்லேருந்து கானத அப்படிங்கிற வார்த்தை வருது. கானத அப்படின்னா என்னன்னா, தனியாக இருக்கும்பொழுது ரொம்ப பணிவாக இருக்கிறது, அதுதான் கானத அப்படின்னு சொல்றது. தனியாக இருக்கும் பொழுது ரொம்ப பணிவாக இருக்கிறது, அதற்குத்தான் கானத அப்படின்னு சொல்லுவோம். அந்த பணிவு, கீழ்ப்படிதல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதில் கீழ்ப்படிதல்ல ஒரு கான்ஸ்டன்சி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு கீழ்ப்படிவேன், ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக கீழ்ப்படிதல் இருக்கும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யறதுக்கு தான் அந்த கானத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே தான் குனூத்துங்கிற வார்த்தை வருது. ராத்திரியில் குனூத் ஓதுவோம் இல்லையா? எங்கே ஓதுவோம்? வித்ர் தொழுகையில் ஓதுவோம். இப்போ ஷாஃபி மத ஊர்களாக இருந்தால் ஃபஜ்ர் தொழுகையில் கூட குனூத் ஓதுவாங்க. குனூத்துன்னா என்ன? அதான் தொடர்ச்சியாக செய்யறது, தொடர்ச்சியாக காட்டக்கூடிய பணிவு, அதுக்குத்தான் குனூத். யாருக்கிட்ட அது இருக்குதோ அவங்களுக்கு தான் குவானித் அப்படின்னு பேர். அப்ப நாம குவானித்தாக இருக்கிறோமா? தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறோமா? நம்மகிட்ட அந்த பணிவுன்றது இருக்குதா? எங்க பணிவு இருக்குது? பெருமை தான் இருக்குது இல்ல?
என்கிட்ட காசு இருக்குதுன்னு பெருமை இருக்குது, கல்வி இருக்குதுன்னு பெருமை இருக்குது, என்கிட்ட வீடு பெருசாக இருக்குதுன்னு பெருமை இருக்குது, நாங்கள் வந்து அந்தஸ்துள்ள செல்வாக்குரிய குடும்பத்திலே போகிறோம், என் குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா அப்படின்னு பெருமை இருக்குது. எங்கே நம்ம வந்து காணித்தாக இருக்கிறோம்? அல்லாஹ் முன்னாடி பெருமை, யார் முன்னாடி பெருமை அடிக்கிறோம்? அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த பெருமையெல்லாம் வந்து யாருக்கிட்ட காட்டுறோம்? மற்ற மனுஷன்கிட்ட காட்டுறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இது அல்லாஹ் முன்னாடி பெருமை அடிக்கிறது. என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்கள் எந்த அந்தஸ்து தெரியுமா, என் பாட்டை எப்படி தெரியுமா, எங்கள் அம்மா அப்படி தெரியுமா, எல்லாருக்கிட்ட நீ எப்படி? நீ அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறியா? அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தால் முதல்ல பெருமை அடிக்க மாட்டீங்க. பெருமை அல்லாவுக்கு உரியது, மனுஷனுக்கு உரியது கிடையாது. பெருமை அல்லாஹ்வுக்குரியது. மனுஷனுக்குரியது எது? இந்த கானித் அப்படிங்கிற அந்த நிலை தான் மனிதனுக்குரியது. அல்லாஹ் முன்னாடி பணிவாக இருத்தல், தொடர்ச்சியாக பணிவா இருத்தல். சில நேரம் பணிவா இருந்துட்டு சில நேரம் பெருமையா இருக்கிறது, சில நேரம் அகம்பாவமா இருக்கிறது, கர்வத்தோட இருக்கிறது, தலகணத்தோட திமிரோட இருக்கிறது, இதெல்லாம் கானித்து கிடையாது. கானித் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பது. அந்த மாதிரி ஒரு ஆணும் ஆக முடியும், ஒரு பெண்ணும் ஆக முடியும். ஆணுகிட்டே அந்த பிரச்சனை இருக்கு, பெண்ணுகிட்டே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ரெண்டு பேருமே தீர்த்து ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர்களாக, தொடர்ச்சியாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக, பணிவை தொடர்ச்சியாக காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். சாதிக்னா யாரு? உண்மையாளர். சாதிக் அப்படின்னா உண்மையாளர். சாதிகீன் உண்மையாளர்கள், உண்மையான ஆண்கள். சாதிகாத் உண்மையான பெண்கள். இது வந்து பேச்சு. உண்மையாளர்னா எங்க? பேச்சு, குறிப்பாக பேச்சுல உண்மையாளராக இருக்கும். அப்ப அல்லாஹ் யாருக்கு பாவ மன்னிப்பு, யாருக்கு பெரும் நற்கூலிங்கிறது சொல்றாங்க? வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். யாரு உண்மையாளர்களா இருக்கிறாங்களோ, குறிப்பா யாருடைய பேச்சுல அந்த உண்மைத்தன்மை எப்பொழுதும் இருக்கிறதோ அவங்க தான் சாதிக்னு சொல்ல முடியும். ஆனா இருந்தா சாதிக், பெண்ணா இருந்தா சாதிகா. அதனுடைய பன்மை தான் ஆண்கள், உண்மையாக இருக்கக்கூடிய ஆண்கள் சாதிகீன், உண்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் சாதிகாத். எந்த பெண்கள் உண்மையாளர்களா இருக்கிறாங்களோ, யாருடைய பேச்சுல உண்மை இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். நம்மளாம் வந்து சாதிக்குன்னு சொல்ல முடியுமா? உண்மையாளர்னு சொல்ல முடியுமா? கேட்டா சொல்லிடுவோம், ஆமாங்க நான் உண்மையாளர் தான் அப்படின்ட்டு. ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விஷயங்களை பொய் சொல்றோம். இதை சொன்ன உடனே வந்து சில பேருக்கு வந்து, சில பேர் நான் பல பேருக்கு நானா பொய் சொல்றேன் அப்படின்னு தோணும். உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற உறுதி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சோதனை வருங்கிறது தெரியும். சின்ன விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது நீங்க முடிவு பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சோதனை வரும்னு தெரியும். சோதனைன்னா என்ன? பொய் சொல்றதுக்கான சோதனை. யாராவது பெரியவங்க கேட்பாங்க, இப்போ ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, ஏன் எடுக்கல? நம்ம ஒன்றும் ஒரு காரணம் இருக்காது. இவர்கிட்ட ஃபோனை எடுத்தாக்கா ரொம்ப நாள் பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? அப்படியா, நான் கவனிக்கவே இல்லையே, இது பொய். பிஸியாக இருந்துட்டேன், பொய். சின்ன சின்ன விஷயங்களோட கூட நம்ம பொய் சொல்றோம். ஆனால் சாதிக் அப்படிங்கிறது, உண்மையாளர் அப்படிங்கிறது எந்த விஷயத்திலும் பொய் சொல்லாமல் இருக்கிறது. யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம், பொய் அதிகமாக வர்றது அந்த இடத்துல தான். யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம், நாளன்னைக்கு தரேன்னு சொல்லியிருப்போம், அந்த நாள் வந்துடும், அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். அவங்க கேட்பாங்க, அப்போ என்ன சொல்லுவோம்? பொய் தான் சொல்லுவோம். கடன் வாங்கிட்டு அதிகமாக பொய் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சரி பிரச்சனைங்க. அன்றாட வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பொய்கள் நிறையா இருக்கு. சிரிக்க வைக்கிறதுக்காக 4 பேர் பேசிக்கிட்டு இருப்போம், வந்து ஒரு ஜோக் சொல்றதுக்காக ஒரு பொய் சொல்லுவோம். கேட்டா அதுல என்னங்க பிரச்சனை? ஹார்ம்லெஸ் திங்ஸ் தான், அதெல்லாம் வந்து அதனால யாரும் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்கு கூட, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பொய் அப்படிங்கிறது வந்து ஒரு வழுக்கிட்டு கீழே வர மாதிரியான ஒரு விஷயம். ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். விளையாட்டா பொய் சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல பொய் சொல்லி, அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள்ல பொய் சொல்ல ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்துல நம்முடைய பேச்சுல பொய் சாதாரணமா வரும். யாருடைய பேச்சுல விளையாட்டா பொய் சொல்றது, ஜோக்குக்காக பொய் சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்குதோ
அவங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் சின்ன சின்ன விஷயங்களை போய் சொல்கிறது, சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்புறம் அதுலேருந்து அப்படியே பெரிய விஷயங்கள்னு போக ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க? பொய் சொல்றவங்களுக்கா? சாதிக் ஆக இருக்கக்கூடியவங்களுக்கு. சாதிக்கான ஆண்கள், சாதிக்கான பெண்கள். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையாளர்களான ஆண்கள், உண்மையாளர்களான பெண்கள். பேச்சில் உண்மை இருக்கணும், வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். இது செய்யறோம் அப்படின்னு சொல்றோம்னா செய்யணும், இல்லைன்னா மன்னிப்பாது கேட்கணும். வாக்குறுதி கொடுக்கறது ஆனா செய்யறது கிடையாது. ரொம்ப சாதாரணமா வீட்டுக்கு யாரும் வர்றாங்க, வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் தானே. இதெல்லாம் நம்ம சாதாரணமான விஷயமா எடுக்கிறோம். ஆனா இதெல்லாம் செஞ்சா நம்ம இந்த சாதிக் அப்படிங்கிற தன்மையில இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா, நமக்கு அல்லாஹ்விடம் இருந்து அந்த பெரும் நற்கூலி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், யாரு உண்மையாளர்களா இருக்கிறாங்க, உண்மையாளரான ஆண்கள், உண்மையாளரான பெண்கள், இவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சொல்றாங்க? அந்த பாவ மன்னிப்பும் அந்த பெரும் நற்கூலியும். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், சாபிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சபர் செய்யறாங்களோ அவங்கள சாபிர்னு சொல்லுவாங்க. சபர் செய்யக்கூடிய ஆணுக்கு சாபிர் அப்படின்னு பேரு, சபர் செய்யக்கூடிய பெண்ணுக்கு சாபிரா அப்படின்னு பேரு. நிறைய பெண்களுக்கு அந்த பேர் வைக்கிறது பார்த்துருப்போம்ல, சாபிரா. ஆனா ஆண்களுக்கு அந்த பேரே நம்ம வைக்கிறது கிடையாது இல்லையா? சாபிர் அப்படின்னு எத்தனை ஆண்களை பார்த்துருக்குறோம்? ஏன்னா ஆண்களுக்கு தான் பொறுமையே கிடையாது, அதனால நாங்கள் அந்த பேரை வைக்க மாட்டோம். பெண்ணு பொறுமையா இருக்க வேண்டியது, அதனால நாங்கள் சாபிரான பேரை வச்சுட்டோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சபரோட இருக்கும். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் அப்படின்னு சொல்றாங்க. சபர் அப்படின்னா என்ன? சபர்னா என்ன? பொறுமை. என்ன மாதிரியான பொறுமை? இப்போ ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம அப்படியே வந்து அமைதியா போயிடுறோம். இதுக்கு பேர் பொறுமையா? இதுக்கு பேர் கோழைத்தனம், இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ஒரு தீமையை கண்டால் அதை கையால தடுக்கணும், இல்லை நாவால தடுக்கணும், இல்லை மனசாலையாவது வெறுத்துக்கணும். அந்த மனசால வெறுக்கிறது ஈமானுடைய மிக பலகீனமான நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தீமையை கண்ட அமைதியா பேருக்கு பேரு பொறுமை கிடையாது, அது கோழைத்தனம். சபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை செய்யும் போது கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து அந்த நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அல்லது எந்த தீமையை விட்டு விலகி இருக்கிறோமோ அதை செய்யறதுக்கு எவ்வளவுதான் நமக்கு வந்து ஆசை காட்டப்பட்டாலும் அதுலெல்லாம் மயங்கிடாம தொடர்ந்து உறுதியா இருக்கு, இந்த தீமையை விட்டு நான் விலகி இருப்பேன், இந்த ஹராமை விட்டு விலகி இருப்பேன் அப்படின்றது சபருங்கிறது. அதுதான் சபருங்கிறது, தொடர்ச்சியா காட்டக்கூடிய அந்த உறுதி, பொறுமையோடு கூடிய அந்த உறுதி, அதுக்குத்தான் சபர் அப்படின்னு பேர். வெறும் பொறுமைக்கு சபர்னு பேரு இல்லை. நம்ம பொறுமைன்னா அமைதியா இருக்கிறது, கோபத்தை காட்டாம இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். பொறுமைங்கிறது செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்வது, அதுல வந்து பொங்காம கோவப்படாம அமைதியா இருக்கிறது, அதான் பொறுமை. பொறுமையில வந்து 3 விதங்கள் இருக்கு. 3 விதங்கள்னா 3 விஷயங்கள்ல பொறுமை காட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் அது அவசியம். ஒண்ணு, அல்லாஹ் எதை செய்ய சொல்லி கட்டளை இட்டார்களோ அதுல பொறுமை காட்டுறது. உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகை அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறாங்க, அது தொடர்ந்து செய்ய முடியுதா? கஷ்டம். ஆனா அந்த இடத்துல சபரை காண்பிப்போம். சபர்னா என்ன? தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, பொறுமையா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ் கடமையான விஷயங்கள்ல காட்டக்கூடிய பொறுமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே போல அல்லாஹ் ஹராமான விஷயங்கள்ல காட்டக்கூடிய பொறுமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மது அருந்தக்கூடாது, இது ஹராம். வெளி உலகத்துக்கு போயிட்டு வர ஆண்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு சுலபமாக மது அருந்தி விட முடியும். இன்னைக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரு பார்ட்டின்னு வச்சா தான் பண்றாங்க. ஒரு கல்யாணத்தை அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி மாப்பிள்ளை பார்ட்டின்னு சொல்லி அங்கேயும் வந்து பாட்டில் வாங்கி வச்சிடுறாங்க. இன்னைக்கு மது அருந்துவது சுலபம், மது அருந்தாமல் உறுதியாக இருப்பது கடினம். அதுக்கும் ஒரு சபர் வேணும். ஹராம்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு ஒரு சபர் வேணும். இப்போ இதுக்கு முன்னாடி விஷயம் பார்த்தா இல்லையா, வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், உண்மையாளர்களான ஆண்கள், உண்மையான பெண்கள். இப்ப இதுக்கும் சபர் வேணும் இல்லையா? போய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சபர் வேணும். அதுலயுமே ஒரு உறுதியும் பொறுமையும் வேணும். அப்ப அல்லாஹ் கடமையாக்கிறத செய்யறதுக்கு ஒரு சபர், அல்லாஹ் ஹராமாக்கிறத விட்டு விலகிறதுக்கும் சபர் வேணும். அதற்கு பிறகு அல்லாஹ் சோதனையாக சில விஷயங்களை கொடுப்பான், அல்லாஹ் சோதிப்பாங்க, அந்த நேரத்தில் சபரை காண்பிக்கணும். ஆனா அல்லாஹ் சோதிக்கும் போது தான் நம்ம டென்ஷன் ஆயிடும். அப்பதான் பதட்டப்பட்டுரும்.
அந்த நேரத்தில் சபர் காண்பிக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அந்த பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க? வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையோடு இருக்கக்கூடிய பெண்கள். பொறுமைனா என்ன? அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அநியாயத்தை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கணும், நல்லதை நிலைநாட்டுறதுல உறுதியாக இருக்கணும், அதில் கோவப்படாமல் பொறுமையாக இருக்கணும். அதுதான் சபர். அப்போ இது வரைக்கும் 5 பார்த்துருக்கிறோம். அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அல் முஃமினீன வல் முஃமினாத், அல் கானிதீன வல் கானிதாத், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், அப்புறம் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத். இன்னும் 5 இருக்குது. சுருக்கமாக அதையும் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், ஹாஷிஈன வல் ஹாஷிஆத். ஹாஷி அப்படின்னா ஒருத்தருக்கு சொல்றது. நிறைய பேராக இருந்தால், ஆண்களாக இருந்தால் ஹாஷிஈன், நிறைய பெண்களாக இருந்தால் ஹாஷிஆத். ஹாஷி அப்படின்னா என்ன? நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், ஹுஷு அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஹுஷு அப்படின்னா என்ன? உள்ளச்சம். குறிப்பாக தொழுகையில காட்டக்கூடிய உள்ளச்சத்துக்கு ஹுஷு அப்படின்னு சொல்லுவோம். தொழுகையில மட்டும் இல்லை, மற்ற நேரங்கள்லையும் அந்த உள்ளச்சம் அப்படின்னு காண்பி பார்த்தீங்களா, அதற்குத்தான் ஹுஷு. உள்ளச்சம்னா என்ன? உள்ள இருக்கக்கூடிய அச்சம், உள்ள இருக்கக்கூடிய பயம் இல்லையா? அதுக்கு தான் ஹுஷு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தொழுகையில ஹுஷுவோட நம்ம தொழுகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒருத்தர் ஹுஷுவோட தொழுகிறார் அப்படின்னா அவர் நிற்கிறது எப்படி இருக்கும்? இந்த நிற்கிறதுல ஒரு பணிவு தெரியும். பயந்துகிட்டு நிற்கிறது. ஹுஷு அப்படிங்கிறது பயம் தானே, உள்ள அச்சம் தானே, உள்ள இருக்கக்கூடிய பயம் தானே. பயம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவருடைய முகத்துல, அவருடைய அந்த உடல்ல, அவர் பாடி லாங்குவேஜ்லையும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லையுமே அந்த பயம் தெரியும். எல்லாம் முன்னாடி நடுங்கிக்கிட்டு நிற்கிற ஒருத்தருக்கும் அந்த நடுக்கம் இல்லாம பயம் இல்லாம நிற்கிற ஒருத்தருக்கும் தெளிவான வித்தியாசத்தை பார்க்க முடியும். நம்ம நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அல்லாஹ் முன்னாடி நின்னா ஹுஷுவோட நிற்க முடியுமா? அந்த பயத்தோட நிற்க முடியுமா? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நிற்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா வயிறு முன்னாடி வந்துடும், நெஞ்சு முன்னாடி நிமிந்துரும். இப்படிதான் நிற்போம், இப்படி நிற்க மாட்டோம். உள்ளச்சத்தோடு இருப்பதற்கு எதெல்லாம் தேவை? அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த பயம் தேவை. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க முகமெல்லாம் மாறிடும். ஹுஷு அப்படிங்கிறது அதுதான். அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். அல்லாஹ் பெரும் கருணையாளர் தான். அதே சமயத்துல நாம சரியா இல்லைன்னா அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவங்க. அப்ப அந்த அல்லாஹ் முன்னாடி நிற்கும் பொழுது இந்த தொழுகையை நம்மளால ஒழுங்கா தொழ முடியுமா? அதற்குரிய சக்தி இருக்குதா நமக்கு? தொழுகை நின்ன பிறகுதான் எல்லா யோசனையும் வருது. நம்முடைய சிந்தனை எங்கெங்கேயோ போகுது. அது வரைக்கும் ஞாபகம் இல்லாதெல்லாம் அப்பதான் ஞாபகம் வரும். நம்ம ஹுஷுவோட தொழுகிறோமா, உண்மையில அல்லாவுடைய பயத்தோட தொழுகிறோமா? இல்லை, தொழுகைக்கு நின்ன பிறகுதான் அவன் காசு கொடுக்கணுமே, அவன்கிட்ட கேட்காம விட்டுட்டுமே, மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆஹா, இங்க வரன்னு சொன்னுமே அப்படின்னு ஞாபகம் வரும். அப்பதான் எல்லாம் ஞாபகம் வரும். அது ஷைத்தான் கொடுக்கக்கூடிய வஸ்வாஸ். ஆனா நம்ம கிட்ட அந்த உள்ள அச்சம் இருந்துச்சு, ஹுஷு இருந்துச்சு அப்படின்னா நாம பயத்தோடு அல்லாஹ் முன்னாடி நிற்போம். இது தொழுகையில மட்டும் இல்லை, தொழுகையில இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஹுஷுவோட இருக்கணும். நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அந்த பயம் நமக்கு ஒரு பணிவை கொடுக்கும். அந்த பயம் நமக்கு ஒரு அமைதியையும் கொடுக்கும், பதற்றம் இல்லாத தன்மையும் கொடுக்கும். அல்லாஹ் தான் பயப்படுறான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிவோடு நிற்போம். அப்போ அவசர அவசரமா தொழுவோமா? நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தனியா தொழுதோன்னா வேகமா தொழுதுருவோம். பள்ளிவாசல் தொழுதா இமாம் தொழுகிற வேகத்துக்கு தொழுவோம். ஆனா தனியா தொழுதா முதல்ல தொழுகி முடிப்போம், ஒரு வேலையை முடிச்சுட்டு புத்திக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தொழுகிறோம். நம்முடைய தொழுகையில பணிவு, நம்முடைய தொழுகையில அமைதி அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஹுஷு உடன் தொழவில்லை அப்படின்னு அர்த்தம். இது தொழுகையில. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நோன்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நம்ம இருக்கிறது இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய பயத்தோட இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல உண்மையில அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த பயம் நமக்கு தரக்கூடிய பணிவு, அமைதி, இது எல்லாமே நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும். இதுல நம்ம பலகீனமா இருக்கிறோம். இந்த பலகீனத்தை நீக்கி நம்ம உண்மையில அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்களாக ஆகிடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது தொழுகைக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்த விஷயத்தை பாருங்க. வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், முத்தஸத்திகீன் வல் முத்தஸத்திகாத். முத்தஸத்திகாக இருக்கக்கூடிய ஆண்கள், முத்தஸத்திகாக இருக்கக்கூடிய பெண்கள். முத்தஸத்திக் அப்படின்னா என்ன?
சதகா கொடுக்குறவங்கன்னு அர்த்தம். சதகா அப்படின்னா என்ன? தர்மம் இல்லையா? சதகா அப்படின்னா தர்மம். தர்மத்துல 2 வகை இருக்குது. கடமையாக்கப்பட்ட சதகா, கடமையாக்கப்பட்ட தர்மம் இருக்குது, அதுதான் ஜகாத்துன்னு சொல்லுவோம். கடமையாக்கப்படலை, நாம முன் வந்து கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கு. பொதுவாக அதை சதகா அப்படின்னே சொல்லிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க? வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத். இதுக்கு முன்னாடி வந்து ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், அது தொழுகையோட நேரடியாக சம்பந்தப்பட்டது. முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் ஜகாத்தோட நேரடியாக சம்பந்தப்பட்டது. யார் ஜகாத்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்களோ, யார் சதகா ஜகாத் இல்லாத இன்னும் தர்மங்களை கொடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்ப நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணும், அல்லாஹ்விடம் இருந்து அந்த பெரும் நற்கூலி கிடைக்கணும் அப்படின்னா சதகா கொடுக்கறதை வழக்கமாக ஆக்கிக்கணும். ஜகாத்தை ஒழுங்கா கணக்கிட்டு கொடுக்கணும். ஜகாத்தை கொடுக்கறதுன்னு வரும்போது இதுல நம்முடைய பெண்களுக்கு ஒரு பெரும் தடுமாற்றம் இருக்குது. தடுமாற்றம் என்னன்னா, அந்த கல்வி இல்லாதனால வரக்கூடிய தடுமாற்றம். இது ஆண்களுக்குமே இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் குழப்புறாங்க. என்ன குழப்புறாங்க? பெண்ணுக்கு நகை இருக்கும், கல்யாணத்தில் அவங்க அம்மா வீட்டில் ஒரு 50 பவுன் போட்டிருப்பாங்க. கூடயும் போட்டுக்கலாம், குறையவும் போட்டுக்கலாம். 50ங்கிறது கணக்கு போகிறதுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். 50 பவுன் போட்டிருப்பாங்க. இப்போ 50 பவுன் போட்டால் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நகையை வந்து பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை அந்த பெண் அந்த நகையை போட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க ஜகாத்துக்கு கடமையானவங்க. இப்போ இவங்க ஜகாத்து கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கணவர் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. உண்மையில கணவர் கொடுக்க தேவையில்லை. நகைக்கு உரிமை உடையவர் யாரோ அவருக்குத்தான் ஜகாத் கடமை. இப்போ பெண் 50 பவுன் போட்டு வராங்க. வந்த உடனே கணவர்கிட்ட, ஏங்க இந்த நகையெல்லாம் உங்களுதுங்க, இந்த நகைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நீங்க அனுமதிக்கிற வரைக்கும் நான் இந்த நகையை போட்டுக்கிறேன், மற்றபடி நகை உங்களுது, நீங்க என்ன வேணுமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த நகைக்கு ஜகாத் கொடுக்கறது கணவருக்கு கடமையாயிடும். ஏன்னா அது அவருடைய நகை. ஆனால் அப்பெல்லாம் கொடுக்கறது இல்லைல்ல, இவங்க நகை தானே. கணவர் ஏதாவது கேட்டாலும் கடன், நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும், 10 பவுன் தரேன், அவனை திருப்பி கொடுத்துடணும். நான் வந்து காசு மாலையாக தான் கொடுத்தேன், திருப்பி எனக்கு காசு மாலையாக போட்டு கொடுத்துடணும் அப்படி கண்டிஷன்லாம் போடுறாங்கல்ல. அப்போ நகை யாருக்குரியது? பெண்ணுக்குரியது. அப்போ ஜகாத் யார் கொடுக்கணும்? பெண் தான் ஜகாத்து கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, பெண்ணுடைய நகைக்கு கணவர் ஜகாத்து கொடுக்குறாரு. அப்போ அதில் ஒரு கேள்வி வருது. கணவர் கையில் வந்து கேஷ் ரொக்கமாக இல்லை, காசு ரொக்கமாக இல்லை. எங்கள் ஜக்காத்தை கணக்கிட்டா 2 லட்ச ரூபா வருது, 2 லட்ச ரூபா காசு இப்போ இல்லை, நாங்கள் என்ன செய்யுது? அல்லாஹ் அவங்களை தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்களா? எப்படி கொடுக்க சொன்னாங்க? காசா மாற்றி கொடுக்க சொன்னாங்களா? தங்கத்துக்கு ஜக்காத்து வந்துச்சுன்னா அந்த தங்கத்தை தூக்கி கொடுக்கணும். உங்களுக்கு 50 பவுன் தங்கம் இருக்குது, அந்த 50 பவுன் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஜக்காத்துங்கிறத குறையிறது தான். எது குறையும்? தங்கம் குறையும், ஆனால் நன்மை அதிகரிக்கும். தங்கம் குறையும். நீங்க 50 பவுன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வந்து அதுலேருந்து எடுத்து கொடுத்தாகும். அப்ப நீங்க அதுலேருந்து ஒரு பவுன் 1.5 பவுன் தூக்கி வெளியே நீங்க வச்சாகணும். அதை வெளியே கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. நகை அங்கே விட்டு போகக்கூடாதான். அதனால நகைக்கு பதிலாக நான் காசு கொடுத்துட்றேன். சரி கொடுங்க. இல்லை காசு இப்போ இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாமா? மாதம் 20,000 30,000 அப்படி கொடுத்து முடிக்கலாமா? என்னைக்கு ஜகாத் கடமை ஆயிடுச்சோ உடனடியாக கொடுக்க வேண்டியது கடமை. இப்போ நம்ம பொருள்லேருந்து ஒரு 2 பவுன் ஜகாத் கொடுக்கறது கடமைன்னு வச்சுக்கோமே, அந்த 2 பவுனை கையில் வச்சிருக்கிறது ஹராம். அது நம்முடைய நகை கிடையாது. நம்ம 2 பவுன் கொடுக்கணுன்றது கடமை ஆயிடுச்சுன்னா அந்த 2 பவுன் அதுக்கு மேலே கையில் வைத்து இருப்பது ஹராம். அது பாவம். கையில் வச்சிருக்க கூடாது. ஏன்னா அது நம்முடையது கிடையாது. அது இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டிய நகை. அதை நம்ம தடுத்து வச்சிருக்கிறோம். அதை கொண்டு இன்னொருத்தர் பலன் பெறணும். அவங்க பலன் பெற விடாம நம்ம தடுத்து வச்சிருக்கிறோம். இது ஹராம், பாவம். சின்ன பாவம் இல்லை, பெரும் பாவம் இது. அதை செய்யறது கஷ்டம். குறிப்பா பெண்களுக்கு நகையை பிரியறதுங்கிறது கஷ்டம். ஆனா கஷ்டத்துல தான் சொர்க்கம் கிடைக்கும். கஷ்டப்படாமலாம் சொர்க்கத்தை வந்து அடைஞ்சிட முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க? என்னுடைய 50 பவுன்ல 1 கிராம் கூட குறையக்கூடாது, அதனால ஜகாத் கூட கணவர் கொடுத்துடணும். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம்? நகை உங்களது, அதுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய கடமை கணவர் தான் இல்லை. கணவர் 50 கிராம் வச்சிருக்கு, 50 பவுன் வச்சிருக்காரு, அவர் அவரு கொடுக்கட்டும். இல்லை நீங்க தான் வச்சிருக்கிறீங்கன்னா அது உங்களது தான்.
நகை உங்களது அப்படின்னா அதுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமையும் உங்களுடையது தான். என்றைக்கு ஜக்காத் கடமையாக ஆகிவிடுகிறதோ உடனடியாக கொடுத்துரும். எவ்வளவு தாமதிக்கிறீங்களோ அவ்வளவும் பாவம். ஏன்னா அது உங்களது கிடையாது. 50 பவுன் என்னது? அது 11 மாசம் 29 நாள் வரைக்கும் தான் உங்களது. 12 மாசம் முடிஞ்சிருச்சா அந்த அந்த நகை ஜக்காத் எவ்வளவு கடமையாச்சு? 1.5 பவுனோ 2 பவுனோ நீங்க கொடுக்கணும்னு கடமையாச்சு பாருங்க. அந்த நகை கையில வச்சிருக்கிறது ஹராம். அது இன்னொருத்தருடைய நகை, அது இன்னொருவருடைய தங்கம். உங்க வீட்டுல உங்க கையில இருக்கிறது ஹராம். அது உங்க வீட்லயோ பேங்க் லாக்கர்லயோ எங்க இருந்தாலும் உங்களுடைய உடைமையில இருக்கிறது ஹராம். அதுக்கு பிறகு உங்க உடைமை கிடையாது. அது இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டியது. அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய காசை தடுத்து வச்சிருக்கிறோம். இன்னொருத்தருக்கு உரிமை உடையது அது. அப்ப தெரிஞ்சுங்க, வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், யாரு சதகா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்விடம் இருந்து பெரும் நற்கூலியும் கிடைக்குதுன்னா சும்மா கிடையாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது. பெரும் நற்கூலின்ற சொர்க்கம் கிடைக்கிறது சும்மா கிடையாது. உங்களுக்கு வந்து நகை மேல ஆசை இருக்கும், அது இயல்பு. அந்த ஆசையை மீறி அதை எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அதுதான் இஸ்லாம். ஆனா கொடுக்க மாட்டேன், நகையை கையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜக்காத் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு அர்த்தம். நகை மேல உள்ள பற்று அறுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இஸ்லாம் மேல உள்ள பற்று தான் உறுதியா இருக்கணும். நகை மேல அந்த மாதிரி பற்று இருக்கக்கூடாது. உலகத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது. இப்ப இந்த விஷயங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹாஷிஈன் வல் ஹாஷியாத், தொழுகையில நிக்கிறோம், உலகத்தை கட் பண்ணிட்டு தான் தொழுகையில நிக்கிறோம். நேரத்தை பிரிச்சு எடுத்து தான் கொண்டு வந்து நிக்கிறோம். அந்த நேரத்தை வந்து உழைப்புல போட்டோம்னா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு தான் துனியால எல்லாம் ஆசை காட்டுவாங்க. வருமானத்தை கொடுக்கறது அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அந்த நேரத்தை அப்படி எடுத்துட்டு வந்து அல்லாஹ் முன்னாடி பயந்து பணிவோட நின்று தொழுதல், அதுதான் ஹாஷிஈன் வல் ஹாஷியா. தொழுகையில மட்டும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுக்கு நம்ம ஒதுக்குற நேரம் இருக்கு பாருங்க, அது வந்து துனியாவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான நேரம். துனியாவில் அந்த நேரம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கொண்டு வரோம். அதே மாதிரிதான் துனியாவில் உள்ள செல்வங்கள், நம்முடைய வசதி, நம்முடைய தங்கம், நம்முடைய பணம், இதையெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கணும். அது மேல பற்று இருக்கக்கூடாது. இந்த துனியாவுடைய நேரத்து மேல பற்று இருக்கக்கூடாது. இந்த துனியாவுடைய செல்வத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது. அதுதான் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற பாருங்க, வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத். ஸாயிம் அப்படின்னா என்ன? ஸௌம் அப்படின்னா நோன்பு. ஸாயிம் அப்படின்னா நோன்பு வைக்கக்கூடியவர். ஸாயிமீன் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், ஸாயிமாத் நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலி, அதாவது சொர்க்கத்தையும் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. நோன்பு எப்படி இருக்கணும்? நோன்புங்கிறதுமே உலகத்தை விட்டு நகர்ந்து வர்றது தான். அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்ச விஷயங்கள் தான். சாப்பிட்றது, எதுவும் குடிக்கிறது, தண்ணியோ ஜூஸோ குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சது தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோட சேர்றது, மனைவி கணவனோட சேர்றது, அதுவும் ஹலாலாக்கி வச்சது தான். அல்லாஹ் எதை அனுமதித்தார்களோ ஹலாலாக்கி வைத்தார்களோ அதை விட்டு விலகி இருக்கிறது தான் நோன்பு. ஹாஷிஈன் வல் ஹாஷியாத், உலகத்துடைய நேரத்தை எடுத்து அல்லாஹ் கிட்ட கொடுக்குறோம் இல்லையா? முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத், உலகத்தினுடைய அந்த செல்வத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய வழியில் அதை செலவழிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், உலகத்துடைய ஆசைகளை அறுக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற பயிற்சிகள் இதெல்லாம். சாப்பிட எனக்கு பிடிக்கும், ஆனா அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிச்சிச்சு, சஹருடைய நேரம் முடியுது, ஃபஜ்ருடைய நேரம், அதுலேருந்து சாப்பிடாம இருக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 4 டீ குடிப்பேன், அதுவும் இஞ்சி போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு நல்ல டீ குடிப்பேன். ஆனா இப்போ நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து ஃபஜ்ர் முடிச்ச உடனே எனக்கு 6:30 மணிக்கு ஒரு டீ குடிச்சே ஆகணும், இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும், டென்ஷன் ஆகிடும். அன்னைக்கு நாளே வந்து எனக்கு டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ரமதானுடைய மாதம் வந்துடுச்சுன்னா அதையெல்லாம் மறந்துடுவார். காலையில் டீ குடிச்சே ஆகணும், காஃபி குடிச்சே ஆகணும், எனக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடு வந்தே ஆகணும், எனக்கு மதியானம் சாப்பாட்டில் வந்து நான்வெஜ் இருந்தே ஆகணும், எல்லாத்தையும் விடும். இந்த ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், இந்த இப்போ பார்க்குற ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், இது கொடுங்க. உங்களுடைய செல்வத்தை கொடுங்க. நீங்க ஆசைப்படுற உணவு, உடல் இச்சை, இதையெல்லாம் வந்து தியாகம் செய்யுங்க.
இப்போ அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது பாருங்க, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத். என்ன சொல்றாங்க? அல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத். ஹாஃபித் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறோமா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹாஃபித்னா யாரு? இதோ ரமதான் மாசம் வந்துருச்சு, இன்னும் 2 வாரத்துல ரமதான் ஆரம்பிக்குது இன்ஷா அல்லாஹ். ரமதான் வந்தாலே நமக்கெல்லாம் ஹாஃபித்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஹாஃபித்னா யாரு? குர்ஆனை மனப்பாடம் பண்ணவர். நம்ம முன்னாடி ரமதான்ல தராவியில அவர் தான் தொழு வைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த அடிப்படையில் ஹாஃபித்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தை தான் இங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த அர்த்தத்தில் அங்க வருது, அந்த அர்த்தத்தில் அங்க வருது. ஹாஃபித்ங்கிற வார்த்தைக்கு உண்மையில் அர்த்தம் என்ன? ஹஃபத ஹிஃபாதா அப்படின்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஹாஃபிஸ் அப்படின்னா பாதுகாப்பவர், ப்ரொடெக்ட் பண்றவர், பாதுகாக்கிறவர்னு அர்த்தம். அப்ப குர்ஆனை மனப்பாடமாக பாதுகாத்தால் அவரு ஹாஃபிதுல் குர்ஆன். தமிழ்ல சொன்னா ஆண் குறி பெண் குறின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பெனிஸ், மெடிக்கல் வேர்ட்ஸை சொன்னா பெனிஸ் என்ற ஆணுக்கு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு வந்து அந்த கிளிட்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மறைவிடம் பொதுவாக முஸ்லிம் கிதாபுகளில் மறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, மறைச்சு வைக்க வேண்டிய இடம் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஜ். ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத். யார் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்து வைக்கிறார்களோ, மறைவிடத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஆண், மறைவிடத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய பெண், 2 பேருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். உலகத்துல பெரும்பாலான நாடு, கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும் சொல்லலாம், குறிப்பா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் கற்பு அப்படின்னா அது வந்து யாருக்குரியது? பெண்ணுக்குரியது. ஆணுக்கு அப்பெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. கற்புனாலே பெண்ணு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். யாராவது பெண்ணுகிட்ட வந்து ஒரு வன்முறையில அந்த பெண்ணோட உடல் உறவு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன வார்த்தை பயன்படுத்திட்டு இருப்பாங்க? கற்பழித்தல், கற்பு அழித்தல், கற்பை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்னு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்துல பல நாடுகள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ஹாஃபிதீன ஃபுரூஜ், முதல்ல ஆணுக்கு தான் சொல்றாங்க. தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்பவர், அதாவது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பெண். அப்ப கற்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் உள்ளது. ஆணுக்கு மட்டும் வந்து அதுக்கு விதிவிலக்கு, பெண்ணு மட்டும்தான் கற்பை பாதுகாத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஊர்களில், ஏன் முஸ்லீம் ஊர்களில் கூட ஏதாவது வரம்பு மீறி நடந்துச்சுன்னா அவன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான், பொண்ணுக்கு எங்க அறிவு போச்சு அப்படின்வாங்க. ஆண் செய்யறது சாதாரணம், அவன் ஆம்பளை அப்படிதான் இருப்பானா, பொண்ணு தான் அது கவனமா இருக்கணும், பொண்ணு தான் ஜாக்கிரதையா இருக்கணும், அவ ஒழுக்கெட்டு போயிட்டா அப்படின்வாங்க. பொண்ணு ஹராமான ஒரு உடல் உறவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவன் ஊர் மேய போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆண் வந்து ஹராமான உடல் உறவுக்கு போயிட்டா அவன் ஊர் மேய போயிட்டான்னு சொல்ல மாட்டான். அப்படிதானே? அவன் ஒழுக்கம் இல்லாதவன், அவன் கற்பு இல்லாதவன் இப்பெல்லாம் சொல்லி அதான் கேள்விப்பட்டிருக்கோமா? ஆம்பளை அப்படித்தான் இருப்பான், பொண்ணு தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு கற்பை பெண்ணுக்கு மட்டும் வைக்கிறது யாருடைய வழக்கம்? அது காஃபிர்களுடைய வழக்கம். இஸ்லாம்ல அப்படி இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லுறதோ. அல்லாஹ் குர்ஆன்ல இங்கே சொல்றாங்க, முதல்ல ஆணுக்கு தான் சொல்றாங்க, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும், யார் தங்களுடைய மறைவிடங்களை, தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அந்த ஆண்கள், வல் ஹாஃபிதாத், அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். முதல்ல கற்பு ஒழுக்கங்கிறது ஆணிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அல்லாஹ் ஆணிலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆம்பளை ஒழுங்காயிரு, அப்புறம் பெண்களுக்கு நீ சொல்லித்தான். ஆனா நம்ம வந்து ஊர்ல எப்படி வச்சிருக்கிறோம்? பொண்ணு ஒழுக்கமா இருக்கணும், அந்த பொண்ணு அவனோட பேசிட்டு போனா, இது வந்து பேசிட்டு இருப்பாங்க, பள்ளிவாசல உட்காந்து பேசுவாங்க. கேட்டா ஊர் ஒழுக்கத்தை பாதுகாக்கிறாங்க. அந்த பொண்ணு அவனோட பேசினா, மார்க்கெட்ல அவனோட சிரிச்சா, போன்ல இவனோட பேசிட்டு இருந்தா, அவங்களோட போய் சொல்லி பாருங்க அந்த ஆம்பளை போன்ல அவளோட பேசிட்டு இருந்தான்ட்டு. அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆம்பளை நான் அப்படி இப்படிதான்ப்பா இருப்பான் அப்படின்வாங்க. அப்ப ஆம்பளை ஒழுக்கமா இருக்கணும், ஆம்பளை கற்போட இருக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா அல்லாஹ் அது இருக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல கற்பு ஒழுக்கங்கிறது ஆண் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. ஆண் ஒழுங்கா இருந்தா தான் பெண் ஒழுங்கா இருப்பாங்க. நம்ம வந்து ரிவர்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம். பெண் ஒழுங்கா இருந்து விட்டால், பெண் ஒழுங்கா இருந்து ஆண் எப்படி வேணா இருந்துட்டா சமூகம் ஒழுங்கா இருந்துருமா? ஒரு கல்யாணம் ஆன ஒரு முஸ்லிம் ஆண், கல்யாணம் ஆன ஒரு முஸ்லிம் பெண்,
இந்த 2 பேருக்கு மத்தியில ஒரு தப்பான உறவு. இவருக்கு இந்த ஆணுக்கு மனைவி இருக்கா, முதல்ல அது ஆணுக்கு தான் சொல்றாங்க. ஒரு பெண் வந்து அந்நிய ஆணோட மாட்டிக்கிட்டா அப்படின்னா அந்த பெண்ணை போய் அடிக்கிறீங்கல்ல, அந்த ஆணை அடிக்கிறீங்களா? முதல்ல அந்த ஆணை அடிக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கா? உண்மையில் அதைத்தான் செஞ்சிருக்கணும் நீங்க. அந்த பெண் அவன் வீட்டுல தான் இருக்கிறா, அந்த ஆண் தான் இன்னொரு வீட்லயே இந்த வீட்டுக்கு வர்றான். அவ்வளவு தூரம் வந்தது அவன் தான், அவ்வளவு போன் பேசுறது அவன் தான். அவனை அடிக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கா? அவனை கேள்வி கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா? துணிச்சல் மட்டும் இல்லை, இது மார்க்க கடமை. கற்பு ஒழுக்கங்கிறது முதல்ல ஆணுக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, கற்பு ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், இவங்க 2 பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் வாக்குறுதி கொடுக்கிறான். அதற்கு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். 9 பேர் பார்த்தாச்சு. 10வது வகை என்ன? வذاكرين الله كثيرا والذاكرات. ஜாக்கிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜாக்கிர் இதுதான் பேச்சு வழக்கில் ஜாக்கிர் அப்படின்னு சொல்றோம். ஜாக்கிர் நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அது ஜாக்கிர் இல்ல, ஜாக்கிர். தாலுக்கு அடுத்து வரக்கூடிய தால், ஜாக்கிர். ஜாக்கிர் ஜாக்கிர்னா என்ன? ஜிக்ர் இருக்கு இல்லையா, ஜிக்ர். அது கூட ஜிக்ர் ஜிக்ர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அது வந்து ஜிக்ர். ஜிக்ர் யார் அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாக்கிர் அப்படின்னு பேர். யார் திக்ர் அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாக்கிர் அப்படின்னு பேர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வذاكرين الله كثيرا والذاكرات. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவங்க. ذاكرين الله, ذاكرين திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள். யாரை திக்ர் செய்யறது? அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. ذاكرين الله கொஞ்சம் திக்ர் செய்யறதா? இல்ல, கசீரன். கசீர்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கிடையாது, நிறைய. அதுவும் நிறையனா நிறைய நிறைய, அதான் கசீர். அப்ப அல்லாஹ்வை அதிகம் அதிகம் மிக அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் அவங்கள தான் ஜாக்கிர் என்று அல்லாஹ் சொல்றாங்க. வذاكرين الله كثيرا, அல்லாஹ்வை மிக அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை மிக அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப நான் என்ன செய்யணும்? கையில் ஒரு தஸ்பீ மேலே எடுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை 10,000 தடவை செஞ்சுட்டா அவங்களா இதில் வர்றாங்க? திக்ருங்கிறது என்ன? நினைவு கூறுதல், ஞாபகப்படுத்திக்கிறது, அதான் திக்ர். அல்லாஹ்வை எல்லா நேரத்திலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அல்லாஹ்வை மறக்கிற நேரம் இருக்கா? இருக்கு. நிறைய நேரங்கள்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போது கூட பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறந்துடுறோம். இதெல்லாம் திக்ர் தான். பிஸ்மில்லான்றது ஒரு திக்ரும் துவாவும், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது ஒரு திக்ரும் துவாவும். அந்த நேரங்களில் கூட நம்ம அல்லாஹ்வை மறந்துடுறோம். டாய்லெட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள நுழையும் போது, கழிவறைக்குள்ள நுழையும் போது துவா ஓதணும். கழிவறைக்குள்ளே வெளியே வரும்போது துவா ஓதணும். அதுவும் துவாவும் திக்ரும் தான். இப்படி வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கின்றன, செய்ய வேண்டிய திக்ர்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தரை பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கணும். யாராவது நம்மளை ஹராமா ஏதாவது செய்ய சொல்லி தூண்டுறாங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் தான் திக்ர். நம்ம வந்து திக்ர் அப்படின்னா வந்து தஸ்பீ மணியோ இல்லை விரலையோ வச்சு என்று எண்ணக்கூடியது மட்டும்தான் திக்ர் ஆக்கி வச்சிருக்கோம். அதுவும் திக்ர் தான், அதுவும் திக்ர் தான். ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்தல் அப்படின்னா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல், அல்லாஹ்வை எல்லா நேரமும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஜாக்கிர். எல்லா நேரத்தையும் அல்லாஹ் ஞாபகத்தில் இருக்கணும். நமக்கு கோவம் வருது, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், பொறுமையாயிடும். நம்ம சந்தோஷப்படுறோம், அல்லாஹ்வை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சந்தோஷத்தில் தான் நிறைய வந்து ஹராமெல்லாம் செய்வோம். இப்போ நம்ம பிள்ளை வந்து நல்ல மார்க் வாங்கிடுச்சு, பெண் பிள்ளை இல்லை ஆண் பிள்ளை நல்ல மார்க் வாங்கிடுச்சு. அப்போ வந்து என்ன கேட்குவான்? அப்போதான் ஏதாவது கேட்கும், என்னை சினிமா கூப்பிட்டு போ. இப்போ அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குமா? நமக்கு இருக்கணும். இல்லைன்னு என்ன செய்வோம்? ஒரு நாள் தானே நல்ல மார்க் வாங்கியிருக்கிறல்ல, கூப்பிட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போவோம். அல்லாஹ்வுடைய ஞாபகம் அந்த நேரத்தில் இருக்கிறது இல்லை. கல்யாண வீடுகளில் இன்னும் கொடுமையாக இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல மேக்கப் போட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. புர்காவெல்லாம் போடாமல் அந்த இடத்துல செஞ்சுருப்பாங்க. கல்யாண மண்டபம் வரைக்கும் புர்கா போட்டு போக வேண்டியது, கல்யாண மண்டபத்தில் போய் கட்டிட வேண்டியது.
நீ நான் நகை போட்டுக்கிற, நீ நான் ட்ரெஸ் போட்டுக்கிற அப்படின்னு அடுத்தவங்க பார்க்கணுமா, நல்லா போட்டுக்கிறான்னு பாராட்டணுமா? அது வந்து எப்படி பெண்களுக்கு மட்டும் தனி பகுதியாக இருக்குது? ஆண்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அங்கே அல்லாஹ் மறந்துடுறது. அல்லாவை எல்லா நேரத்திலும் ஞாபகம் வச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் தாக்கிர் அப்படின்னு பேர். அதுதான் திக்ர். திக்ருங்கிறது தஸ்பீஹ் மணியை வச்சுக்கிட்டோ இல்லை விரலை வச்சுக்கிட்டோ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது மட்டும் கிடையாது. அதுவும் திக்ர் தான். ஆனால் திக்ர் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ஞாபகம் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம், நமக்கு வந்து ஒரு 14-15 வயசு ஆகுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் சிகரெட் பிடிச்சிருக்கிறியா? இன்னும் சிகரெட் பிடிச்சது இல்லை? என்ன வயசாகுது உனக்கு? ஆம்பளைன்னா சிகரெட் ஒரு தடவை பிடிச்சிருக்கோம்டா அப்படின்ட்டு அப்போ தான் சிகரெட் நம்ம கையில் கொடுப்பாங்க. வச்சு இழுக்க தெரியாது. திரும்ப என்னடா அப்படி இருக்கக்கூடாதுடா அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வரும்போது என்ன செய்யணும்? இப்போ தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இது நமக்கு தீமை தரக்கூடிய விஷயம். அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இதுதான் திக்ர் செய்யறதுங்கிறது. எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, இப்போ இதுக்கு முந்தினது பார்த்தோம்ல, ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதா, தங்களுடைய மறைவிடங்களை கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். அதில் வந்து இப்போ கணவன் மனைவி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நிக்கா முடிச்சு ஹலாலாக ஆக்கிட்டாங்க. கணவன் மனைவியோட சேரும் பொழுது அந்த உச்சகட்டத்தில் ஒரு துவா ஓதும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு துவா. அது என்ன? அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுதல். அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்கறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கணும்னு தோணுமா? உலகத்தில் வேற எங்கேயாவது, வேற எந்த மதத்திலேயாவது அந்த நேரத்தில் கூட நீ அல்லாஹ் கிட்ட வந்து உதவி தேடு, பாதுகாப்பு தேடு, அல்லாஹ்வை நினைவு கூறுன்னு சொல்லுவாங்களா? வந்து உடலுறவு கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து அது வந்து அல்லாஹ்வை நினைவு கூடாத நேரம் அப்படின்னு நம்ம மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் உடலுறவு கொள்ளும் போது கூட ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திக்ருன்றது ஒன்று இருக்கு. ஆடைகளை கழட்டும் போது பிஸ்மில்லா சொல்லி கழட்டணும். சும்மா நேரங்களில் மட்டும் இல்லை. இப்போ ஒரு கணவர் வந்து மனைவியுடைய ஆடையை கழட்டுகிறார், ஒரு தலை முக்காடை நவுத்துறாரு அப்படின்னா கூட பிஸ்மில்லா சொல்லி நவுத்தணும். ஏன்? நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் ஆடையை கழட்டிங்கன்னா ஜின்கள் வந்து அவங்கள பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட மட்டும் இல்லை, நம்முடைய வந்து சட்டையை கட்டுறோம், பேண்ட்டை கட்டுறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டு அதுக்கு பிறகு கழட்டணும் அப்படின்னா ஜின்கள் வந்து அந்த பகுதியை பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிஸ்மில்லா சொல்லாமல் கழட்டுறோம் அப்படின்னா ஜின்கள் அதை பார்க்குறாங்க. அப்போ உடலுறவு கொள்ளும் ஒரு கணவன் மனைவி ஹலாலாக சேரும் போது கூட அவங்க பிஸ்மில்லா சொல்லி செய்யணும். அந்த நேரத்தில் கூட இந்த துவாவை ஓதணும். அப்போ அந்த நேரத்தில் கூட திக்ர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்க்கையாக ஆக்கி இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களால் ஒரு இடத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியல, ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியலன்னா அந்த காரியம் ஹராம். மது அருந்தும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு குடிப்போமா? அதுவே அருந்தக்கூடாது, அருந்த மாட்டோம். இல்லை எங்கே ஆசை காட்டிடுறாங்க. சரி வாய்க்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் ஞாபகம், ஏய் பிஸ்மில்லா சொல்ல, முதல்ல பிஸ்மில்லா சொல்லிட்டு குடி. பிஸ்மில்லா சொல்லாமல் குடிக்கலாமா? சொல்லுவோமா? நமக்கு தெரியாது. ஹராம் ஏது பிஸ்மில்லா? பிஸ்மில்லான்னாக்கா அது ஹலாலுக்கானது தான், நல்லதுக்கு தான். தப்பான விஷயத்துக்கு நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம். பொய் சொல்றதுக்கு பிஸ்மில்லா சொல்லி பொய் சொல்லுவோமா? ஏமாத்தத்துக்கு பிஸ்மில்லா சொல்லுவோமா? ஒருத்தனை நல்லதுமா ஏமாத்தியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நமக்கே தெரியும் திக்ர்னு வந்துட்டாலே அது வந்து நல்ல விஷயத்தோட சேர்ந்து தான் வரும். அப்போ நம்ம திக்ர் செய்பவர்களாக இருந்தால், அதுவும் அல்லாஹ் இங்கே சொல்ற வார்த்தையை பாருங்க, தாக்கிரீன் அல்லாஹ கஸீரன், அதிகமாக மிக அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள். அப்போ நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க திக்ர்ல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் தானாகவே குறைந்து விடும். ஒரு விஷயம் வரும்போதும் நம்ம திக்ர் செஞ்சுக்கிட்டு இருப்போம். பிஸ்மில்லா சொல்லி செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம். இது செய்யணும். ஒரு விஷயம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா பாவங்களை விட்டு நம்ம தானாகவே தூரமாக ஆரம்பித்து விடுவோம். நம்மகிட்ட பாவம் குறையணும் அப்படின்னா ஈஸியாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னா திக்ர்லேயே இருக்கும். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும். பிஸ்மில்லாவை சொல்லணும்னு முயற்சி பண்ணாலே நிறைய பாவத்தை விட்டு வெளியே வந்துடும் இல்லையா? இதை சாப்பிடலாமா, இதை குடிக்கலாமா, இதை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலாமா? இதுக்கு பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம். அப்போனா அதை சாப்பிடக்கூடாது. போய் வட்டி கடையில் போய் வட்டிக்கு கடன் வாங்குறோம். எப்படி வாங்குறோம்? பிஸ்மில்லா, அல்லாஹ் இந்த காசில் பறக்கத்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறோமா? கேட்க மாட்டோம். நமக்கே தெரியும் வட்டியே ஹராம் தான்.
அப்போ அல்லாஹ்வுடைய நினைவோடு நம்ம இருக்கிறோம், எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறோம், அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் தானாக குறையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த 10 வகையான மக்கள் இருக்கிறாங்க, 10 வகையான ஆண்களும் பெண்களும். இதுல ஒவ்வொரு வகையுமே சரியா செஞ்சா நேரா சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியது. இந்த 10 ஒருத்தட்ட இருந்தா தான் அவர் சொர்க்கத்துக்கு போவார்னு இல்லை. இதுல ஏதாவது ஒண்ணுல அவர் வலுவாக இருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு போயிட முடியும். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், நீங்க நோன்பு முறைய வைங்க. நோன்பு வைக்கக்கூடிய ஆண், நோன்பு வைக்கக்கூடிய பெண்ணுன்னா என்ன அர்த்தம்? ரமதான்ல மட்டும் நோன்பு வைக்கிறது இல்லை, அவங்களுக்கு சாயிம்னு சொல்ல மாட்டோம், எப்பயும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ரமதான்ல மட்டும் நோன்பு வைக்கிறது நம்ம எல்லாரும் வச்சிருவோம், அவங்கள வந்து இங்கே சுவாயிங்கிற அந்த அளவுகள் தான் கொண்டு வர மாட்டாங்க. சுவாயிமீன் சுவாயிமா, நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா யாரு? எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நோன்பு வைக்கிறது. ரமதானுடைய நோன்பு இல்லாமல் அந்த மாசத்துல அந்த 3 நாட்கள் 13, 14, 15 பிறை அந்த நாட்களில் நோன்பு வைக்கிறது, வாரத்தில் வந்து திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு அதில் வைக்கிறது, இந்த மாதிரி நோன்பு வைக்கிறவங்களுக்கு தான் சுவாயிம் அப்படின்னு பேர். அந்த நோன்பு என்ன செய்யும்? உலக விஷயங்களில் பற்று இல்லாமல் ஆக்கும். நோன்பு வச்சுக்கிறவரை கோபப்படுத்தினாக்கா என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காட்டணும். நோன்பு வச்சுக்கிறவரை கோபப்படுத்தினா என்ன செய்யணும்? பலாரம் ஒன்று விட்டுறணும் அப்படின்னாங்களா, அடிச்சிடணும்னு சொன்னா இல்லை, நான் நோன்பாளி. அப்போ நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமுமே நம்மை சுத்தப்படுத்தக்கூடியது. ஏதாவது ஒரு விஷயம், இந்த 10ல் ஏதாவது ஒன்றுல உறுதியாக நின்றுட்டா கூட நாம வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த 10மே ஒருத்தட்ட இருந்துச்சுன்னா மனிதர்களிலே சிறந்த மனிதராக அவர் இருப்பார். நம்ம எல்லாருமே இதுல முதல்ல வந்துருவோம். முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண் வந்துருவோமா இல்லையா? வந்துருவோம். ஆனா என்ன மாதிரியான முஸ்லிமா நம்ம இருக்கிறோம்? ஒழுங்கா முதல்ல முஸ்லிம்ன்ற தரத்திலே எடுத்துக்கோ, ஒழுங்கா கீழ்படுகிறோமா? அதுல ஒழுங்கா செய்யறோமா? ஏதாவது ஒண்ணுல ஒழுங்கா இருக்கணும், முஸ்லீம்ங்கிற விஷயத்துல ஒழுங்கா இருங்க. அங்கேருந்து மூமின் அப்படிங்கிறது வாங்க, அப்படியே வரிசையா வாங்க. காணித்தீனவல் காணித்தா, இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். இது அதுல கொண்டு வந்து இவர் இதுல அப்படின்ற மாதிரி வந்துடணும். அவர் நோம்பாளிங்க, இப்போ நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு, அவர் பொறுமைசாலிங்க, சாபிர். சாபின்ற வார்த்தை நம்ம பழக்கத்தை வச்சு இல்லை. ஆனா சில பேரை சொல்லுவோம் இல்லையா, அவர் ரொம்ப பொறுமைசாலிங்க, அந்த பெண் வந்து ரொம்ப பொறுமையான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க யார்? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, சாபிரா, பொறுமைசாலியா நான் சாபிர். சில பேர் வந்து பார்க்கணும், எப்பவுமே அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருப்பாங்க. அவங்க தான் ஹாஷி வல் ஹாஷிஈன் வல் ஹாஷிஆத். அப்போ இதில் ஏதாவது ஒன்று உறுதியாக பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்து ரமதான் வருதா? இன்னும் 2 வாரத்தில், 2 வாரம் முடிஞ்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரமதானில் நம்ம ஏதாவது ஒன்றை கொண்டு வர முயற்சி செய்யும். ஒரு வருஷத்துக்கு ஒன்று, 10 வருஷத்தில் இந்த 10 அடையாளங்கள் நம்மகிட்ட வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? இதில் ஏதாவது ஒன்று ஒழுங்காக இருந்தால் கூட அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? லஹும் அத்தல்லாஹு லஹும், அல்லாஹ் அவங்களுக்கு தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க. அத்த அப்படின்னா என்றதுன்னு அர்த்தம், எண்ணி பார்க்குறது. நம்ம பணம் நோட்டெல்லாம் இன்னும் தெரியுமா, எவ்வளோ ரூபாய் இருக்குது எண்ணி பார்க்குறோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் வந்து அத் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்ட் பண்ணுறது. இதுக்கு தான் அத். அத்தல்லாஹு, அல்லாஹ் கவுண்ட் பண்ணுறாங்க, அல்லாஹ் எண்ணி வைக்கிறாங்க. நம்ம யார் இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் கூலிகளை நிறையன்றாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் கவனிக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் கவனிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கூலிங்கிறத அல்லாஹ் வந்து எண்ணி வைக்கிறாங்க. அல்லாஹுலஹும் என்ன அல்லாஹ் எதை என்றாங்க? மக்ஃபிரா. முதல் விஷயம் அல்லாஹ் மக்ஃபிரா. 2 விஷயத்தை தரேன்னு சொல்றாங்க. ஒன்று மக்ஃபிரா, இன்னொன்று அஜ்ருன் அதீம். மக்ஃபிரா அப்படின்னா என்ன? நம்ம ஒரு திக்ர் செய்வோம் இல்லையா, அல்லாஹு மக்ஃபிர்லி செய்வோம் இல்லையா, அல்லாஹு மக்ஃபிர்லி. இஸ்திஃபார் செய்வோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது என்னது? கஃபர அப்படிங்கிற வார்த்தை வருது. கஃபர அப்படின்னா மன்னிக்கிறது. அல்லாஹுக்கு அல் கஃபூர் அப்படின்னு பேர் உண்டு, மன்னிக்கக்கூடியவங்க. இதுல இந்த மக்ஃபிரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் மன்னிப்பு மட்டும் இல்லை, மறைத்தல் அப்படிங்கிற அர்த்தமும் சேர்ந்தே வரும். நம்ம பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட மக்ஃபிரா நம்ம வந்து தேடுறோம், பாவம் மன்னிப்பு மக்ஃபிராவை தேடுறோம்னா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? முதல்ல பாவத்தை மறைக்கிறாங்க, அது கூடவே சேர்த்து பாவத்தை மன்னிக்கிறாங்க. இப்போ மக்ஃபிரா அப்படிங்கிறது மன்னிப்பு மட்டுமே இல்லை, பாவத்தை மறைத்தல், பாவத்தை மன்னித்தல். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரும் பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு சில பாவங்கள் தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய பெரும்பாலான பாவங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரிஞ்சிருக்காது? நம்ம திறமையா பாவத்தை மறைச்சிட்டோமா? அவ்வளோ திறமையெல்லாம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து விட்டார்கள். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைச்சிட்டாங்க.
மஃபிராங்கிறதுக்கு முதல் விளக்கம் அதுதான், பாவத்தை மறைத்தல், பாவத்தை மன்னித்தல். அப்போ அந்த அல்லாஹ் கஃபூராக இருந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது பாவத்தை மறைத்து பாவத்தை மன்னிக்கிறான். சில பேருடைய பாவங்கள் வெளியே வந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க திரும்ப திரும்ப நிறைய பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அதை வெக்கம் இல்லாமல் அவங்களே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்திட்டாங்க. அல்லாஹ் வந்து மஃபிரா, பாவத்தை மறைத்தல் மன்னித்தல் என்பதை வாக்குறுதி கொடுக்குறாங்க. அஜ்ரன் அதீம். அஜ்ர் அப்படின்னா என்ன? நற்கூலி. இந்த ஜஸா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது பழக்கத்தில் கிடையாது. குறிப்பாக கடந்த 20-15 வருஷமா முஸ்லீம்கள்ட்ட ஜஸாக் அல்லாஹ் அப்படின்னு சொல்ற பழக்கம் வந்துருச்சு இல்லையா? யாருக்காவது நன்றி சொல்லணும்னா, தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஜஸாக் அல்லாஹ்னு சொல்றோம். ஆனால் ஜஸா அப்படின்னா கூலி அப்படின்னு அர்த்தம். அது நல்ல கூலியாகவும் இருக்கலாம், கெட்ட கூலியாகவும் இருக்கலாம், அதாவது தண்டனையாகவும் இருக்கலாம். அப்போ ஜஸாக் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தரட்டும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் திட்டத்துக்கு கூட ஜஸாக் அல்லாஹ் சொல்லலாம். யாராவது நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் அவங்க கூலி தரட்டும் அப்படின்னு திட்டலாம். சாபம் உள்ள அல்லாஹ் அவனுக்கு கூலி தரட்டும் அப்படின்ட்டு. அப்போ ஜஸாக் அல்லாஹ்ங்கிறது நல்லதை மட்டும் கொடுக்கணும் கிடையாது. அதனால தான் கூட ஹைர் என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னோம். ஜஸாக் அல்லாஹு ஹைரன். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த ஹைர் என்ற வார்த்தையை சேர்க்காம ரசூலுல்லாஹ் வெறும் ஜஸாக் அல்லாஹ் சொன்னது கிடையாது. அப்போ ஜஸாக் அல்லாஹ் சொல்லணும்னு நினைச்சிட்டிங்கன்னா அதுல நபி வழி சுன்னத் எது? ஜஸாக் அல்லாஹு ஹைரா அல்லது ஹைரன். ஹைரன் எழுதுனா ஹைரன் எழுதுவோம், அதை வந்து சொல்லும்போது ஹைரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெறும் ஜஸாக் அல்லாஹ் சொல்லி நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஜஸா அப்படிங்கிறது கூலி. அது நம்ம செஞ்ச நல்லதுக்கான நல்ல கூலியாக இருக்கலாம், இல்லை நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையாகவும் இருக்கலாம். இப்போ ஜஸாங்கிறது கூலி. ஆனால் அஜ்ர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும்தான், நல்ல கூலி மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அஜ்ர், உங்களுக்கு நற்கூலி உண்டுன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுவும் சாதாரண நற்கூலி இல்லை, அதீம் என்று சொல்றாங்க. அதீம் அப்படின்னா ரொம்ப பெருசு, மகத்தானது. அப்போ அல்லாஹ் சாதாரண கூலியை வாக்குறுதிக்கல, அஜ்ரன் அதீம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்திலே ரொம்ப சிறந்த இடம். அஜ்ருனாலே சொர்க்கம் தான். அல்லாஹ் உங்களுக்கு அஜ்ர் கொடுக்குறேன் அப்படின்னா சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் வெறும் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல, அஜ்ரன் அதீம், மகத்தான கூலின்னு வரும்போது அப்போ சொர்க்கத்திலே ஒரு சிறந்த இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் இந்த 2 விஷயத்தை வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஒன்று மஃபிரா, இன்னொன்று அஜ்ரன் அதீம். இந்த 2 விஷயம் நான் வந்து நம்முடைய பாவங்களை மறைத்து மன்னித்தல், அதோடு நிற்காம சொர்க்கத்தில் ஒரு பெரிய இடம். இந்த 2த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க? இந்த 10 வகையான மக்கள். இதில் ஆண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்கள். இந்த ஆயத்து வந்த பின்னணி என்ன? சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஆண்கள்கிட்டயே தான் பேசுறாங்க, பெண்களாக எங்களை பற்றி அப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ ஒரு பெண் கேட்டதுனால பெண்களை குறிப்பாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பதில் இது. இப்போ இங்கே வந்து ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கடைசியாக சொல்லி முடிப்போம். இந்த இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ஆனும் பெண்களும். குர்ஆனும் பெண்களும்னு தனியாக ஒன்று சொல்லணும்னு அவசியமே கிடையாது. குர்ஆன்ல ஆண்களுக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோ அது எல்லாமே பெண்களுக்கும் உரியது தான். ஆனால் இந்த ஆயத்தில் இவங்க கேட்டாங்கன்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியாக சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க? 10 வகையான மக்களை சொல்லி இந்த 10ல் ஏதோ ஒன்றாக நீங்கள் இருந்துட்டா கூட உங்களுக்கு மஃபிரா, பாவத்தினுடைய மறைத்தலும் மன்னித்தலும், அதே போல் அஜ்ரன் அதீமா, வந்து மாபெரும் நற்கூலி, அதாவது சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ பெண்களும் குர்ஆனும் என்று வரும்பொழுது இந்த ஆயத் பெண் கேட்டதுனால வந்த ஆயத், பெண்களை குறிப்பாக சொல்லக்கூடிய ஆயத். அப்போ பெண் கேட்டதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இவ்வளோ தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாங்க. இல்லைனாலும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே அவங்க தான் காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு நன்றி இருக்கணும். அப்போ பெண்கள்கிட்ட நன்றியோடு இருக்கணும் இல்லையா? பெண்களும் குர்ஆனும். அப்போ பாருங்க, இப்போ இது வந்து குறிப்பாக பெண்களுக்கு சொல்றது, ஆனால் இது எல்லா ஆண்களுக்கும் உள்ளது தான். ரசூலுல்லாஹ் காலத்து பெண்கள்
குர்ஆனை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க, பல குணங்களை கவனிச்சிருக்கிறாங்க. அதில் பாருங்க, ஆணுக்கு சொன்னாலும் அது பெண்ணுக்கும் சேர்த்து தான். ஆனாலும் அவங்க பாருங்க, எங்களுக்குன்னு ஒன்று தனியாக வரணும் அப்படின்னு வந்து ஏக்கப்படுறாங்க, கேட்குறாங்க. அப்போ குர்ஆனை வந்து அவங்க கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. குர்ஆனுக்கும் அவங்களுக்குமான ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல லைவ்லி ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்திருக்கு, ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு இருந்திருக்குது. எங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது? குறிப்பா இந்த பெண்களை கேட்கிற பெண்களுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது? நம்மளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்ம தேடி பார்த்துருக்கிறோமா? பெண்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெண்களுக்குன்னு உள்ள ஆயத்துகள் என்ன? பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கடமைகள் இருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்குன்னு சொல்லக்கூடிய கடமைகள், வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, சலுகைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம தேடி படிச்சிருக்கிறோமா? பெண்ணுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு ரசூலுல்லாஹ் காலத்துல வலுவாக இருந்தது. அவங்க எந்த அளவுக்குன்னா அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பதிலும் கொடுக்குறாங்க. அப்படி அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு, பெண்ணுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்புங்கிறது பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு. அப்ப ஆண்கள் மட்டும் வந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இல்லை, பெண்களும் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பெண்கள் இதை தான் வந்து தனக்கான கேள்வியா முன்வைக்கணும். நமக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருந்து பாவ மன்னிப்பையும் பெரும் நற்கூலியும் பெறுவதற்கு தகுதியானவர்களா நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான தொடர்பு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ இதை வந்து செக் பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது? யார் குர்ஆனோடு நெருங்கி இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறார். ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். யார் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய பெண்கள் தங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான், நம்ம குர்ஆனோட நெருக்கமா இருக்கிறோமா? இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தினமும் குர்ஆனை ஓதணும். அதுக்குன்னு ஒரு நேரத்தை குறைஞ்சபட்சம் ஒதுக்கி இருக்கணும். இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம், அது இன்னும் சிறந்தது. ஆனால் குறைஞ்சபட்சம் குர்ஆனை ஓதுறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். ஆனால் ஓதுனா மட்டும் பத்தாது. அல்லாஹ் வெறும் ஓதுறதுக்காக குர்ஆனை அனுப்பலை, குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக தான் வந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறாங்க. புரிஞ்சு என்ன செய்யணும்? அந்த குர்ஆன்ல இருக்கிறத நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும். அப்போ குர்ஆனுடைய ஓதுதல் இது வந்து தினமும் இருக்கணும். குர்ஆனை புரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி இருக்கணும். அதுக்கு அரபி மொழி கற்றுக்கணும். குறைஞ்சபட்சம் அதுக்கு முன்னாடி குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்க தெரியும். தினமும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நம்ம காதில் வாங்குறோமா? ஒன்று நம்மளே வாசிக்கணும், இல்லை யாரையா வாசிக்க சொல்லி கேட்கணும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம வந்து 10 பக்கம் ஓதணும்னா இந்த 10 பக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்கணும். கேட்டுட்டு அதில் இன்னைக்கு நம்ம எதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்கும் தான். ஆனால் குறிப்பாக பெண்கள் இதை கூடுதலாக கவனிக்கும். ஏனென்றால் கடைசியா இந்த வாக்கியத்தை சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் இப்னு கையிம் என்று ஒரு பெரும் அறிஞர் இருந்தாங்க, இன்றைக்கு 700 வருடங்களுக்கு முன்னால். அவங்க சொல்றாங்க, பெண்களே நீங்கள் இந்த உம்மத்தில் முஸ்லிம் சமூகத்துல சரி பாதி, நாமளைங்க பாதி என்ன பெண்கள் மீது பாதி இல்லையா? இமாம் இப்னு கையிம் சொல்றாங்க, பெண்களே இந்த உம்மத்தில் நீங்கள் சரி பாதி. ஆண்களை பெற்று எடுத்து வளர்க்கும் பொழுது நீங்கள் தான் முழு உம்மத். ஆண்களை பெற்றெடுத்து வளர்க்கும் பொழுது நீங்கள் தான் முழு உம்மத். அப்ப இந்த உம்மத்து சரியாகணும், இந்த உம்மத்து வலிமையாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பெண்கள் சரியாகணும், பெண்கள் வலிமையாகணும். அப்படின்னா பெண்கள் குர்ஆனோடு நெருங்கின தொடர்போடு இருக்கணும். தினமும் குர்ஆனை ஓதணும், தினமும் குர்ஆனை புரிஞ்சுக்கணும், புரிஞ்ச விஷயங்களை நடைமுறை கொண்டு வரணும். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, இது ஆண்களுக்கும் தான். ஆனால் இது பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்? ஏன்னா பெண் வந்து ஆண் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர். ஒழுங்கா இல்லாத கணவனை கூட பெண் ஓரளவுக்கு திருத்திட முடியும். தன்னுடைய தந்தை அந்த பெண் சொன்னா கேட்பாங்க, உரிமையா போய் அத்தா இதை செய்யுங்க, வாப்பா இதை செய்யுங்கன்னாக்கா தந்தை செஞ்சிருவார். மற்றவங்க சொல்லிலாம் கேட்காதவங்க பெண் பிள்ளை சொன்னா கேட்டுடுவாங்க. அதே போல மனைவி சொன்னா கேட்டுடுவாங்க. இதுல கேட்கறது நல்லது. பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டான், சரி பொண்ணு மனைவி நல்லது சொன்னா கேட்க வேண்டியது தான். மனைவி சொல்லி குர்ஆனை ஓத கத்துக்கிட்ட ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. அதே போல பிள்ளைகள் யார் சொன்னா கேட்க மாட்டாங்க, தாய் சொன்னா கேட்டுடுவாங்க. அதே போல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனா அக்கா சொன்னா தங்கச்சி சொன்னா கேட்டுடுவாங்க. இப்படி பெண்கள் வந்து ஆண்கள் மேல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கையில. அப்போ பெண்கள் குர்ஆனோடு நெருங்கினால் அது ஆண்களும் குர்ஆனை நெருங்குவதற்கான வழியாக அமையும். இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சரியாவதற்கான அடிப்படையாக அமையும்.
சமூகம் மாறாதா, சமூகம் வலிமை பெறாதா அப்படின்லாம் ஏங்குறோம் இல்லையா? அது பெண்கள் கிட்டேருந்து ஆரம்பிச்சாதான் முழுமையாக நடக்கும். ஆண் திருந்தினா அந்த ஆண் திருந்திட்டார், பெண் திருந்து விட்டால் அந்த குடும்பமே திருந்து விட்டது. பெண் குரானுக்கு நெருங்கிட்டாங்கன்னா அந்த குடும்பமே குரானுக்கு நெருங்கி விட்டது. அப்போ அந்த முயற்சி பெண்கள் முதல்ல எடுக்கணும், அவங்களுக்கு அந்த ஆண்கள் உதவி செய்யணும். இந்த ஆயத்தை நம்ம பார்த்த மாதிரி இந்த அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அல்லாஹ்விடமிருந்து பாவத்தினுடைய மறைத்தலையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்விடமிருந்து மகத்தான நற்கூலியாகிய உயர்ந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த நீண்ட உரையை நிறைவு செய்கின்றேன். பொறுமையோட இதை கேட்டதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.